அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நாங்கள் இந்த முதலாவது வகுப்பில் இன்றைக்கு இணைஞ்சிருக்கிறோம். இந்த ஆப்டிடியூட் கிளாஸில் நான் ஏற்கனவே சில விஷயங்கள் சொல்லியிருந்தேன். நாங்கள் எப்படி செய்து கொள்ளணும்னு சொல்லி உங்களோட கெசட்டில் முதலாவது கோல் பண்ணி இருந்ததே அந்த பகுப்பாய்வு திறன்கள் சம்பந்தமாக வினவுறதாத்தான். அதனால நான் முதலாவதே அதோட உங்களுக்கு இலகுவானதாகவும் இருக்கணுன்றதால தான் இந்த வினாக்களை இன்றைக்கு உங்களுக்கு அனுப்பினேன். போக போக கொஞ்சம் கடினமாக போகும். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டிய வேலை ஒன்று என்னன்னு சொன்னால், கட்டாயம் விட தெரியாட்டியும் நீங்கள் ஒவ்வொரு முறையும் நான் இனி வருங்காலங்களில் நான் பேப்பரை வந்து உங்களுக்கு 2 டேஸுக்கு முதலே அனுப்புறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு டைம் கிடைக்கிற டைமில் நீங்கள் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது சில கேள்வி இப்போ உங்களுக்கு இலகுவானதாக இருந்தால் நீங்கள் நினைப்பீங்க எப்படின்னு உடனே இந்த கேள்வி வந்து நமக்கு தெரியும் தானே, நாங்கள் இன்றைக்கு கிளாஸில் ஜாயின் பண்ண தேவையில்லைன்ற மாதிரி யோசிக்கலாம். அப்படி நீங்கள் யோசிக்கக்கூடாது. ஏன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் இங்கே தார மெத்தட் வித்தியாசமாக இருக்கலாம், அதோட ஷார்ட்கட்டாக இருக்கலாம். அதனால தெரிந்த கேள்வின்றாலும் நீங்கள் உங்களோட மெத்தட்ல விடைய எடுத்துட்டு இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு பிரயோசனமாக இருக்கும். ஒரு கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு இன்றைக்கு கிளாஸ் முடிஞ்ச உடனே உங்களுக்கு எப்படி இருக்கும்னு சொன்னால், இன்றைக்கு நீங்கள் கிளாஸுக்கு ஜாயின் பண்ணக்குள்ள உங்களுக்கு என்ன நாலேஜ் இருந்துச்சோ அதை விட ஏதாவது ஒன்றாவது நீங்கள் கற்றுக்கொண்டு போகணும். அப்போ அந்த அளவுக்கு தான் நான் கிளாஸை வடிவமைச்சிருப்பேன். அதனால நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணுற டைமில் கிளாஸ்ல இருந்து வெளியாகக்குள்ளே ஏதாவது புதுசாக ஆப்டிடியூட்டில் செய்கிற ஏதாவது ஒரு மெதட்டை நீங்கள் கற்றுக்கொண்டு போகிற மாதிரி இருக்கணும். ரைட். இந்த வரைவுலேயே நிறைய வரைவுகள் இருக்குது. வரைவுகளில் வட்ட வரைவு சம்பந்தமான நான் ஏற்கனவே யூடியூப்ல போட்டிருந்தேன். அதோட லிங்கம் உங்களுக்கு அனுப்பியிருந்தேன். அது சாதாரணமான ஒரு ஓயல் பிள்ளை செய்கிற கேள்வி. இந்த வரைவை பாருங்க. இதில் சின்ன சின்ன மிஸ்டேக்கும் இருக்குது. நமக்கு அப்டிடியூட்ல கேள்வி எடுக்கும் போது அவங்க இப்படியான சில திசை திருப்பல்களை வச்சிருப்பாங்க. இங்க தந்திருக்கிற கேள்வி என்னன்னு சொன்ன உடனே, இந்த 1 தொடக்கம் 5 வரை உள்ள வினாக்கள் 1973 தொடக்கம் 1983 எனும் காலத்தின் போது ஒரு நாடு ஒரு நாடு அந்த நாட்டுக்கு எக்ஸ்ன்னு பேரை கொடுத்திருக்கிறாங்க. அதன் மொத்த கோதுமை மா இறக்குமதிகள் ஐக்கிய அமெரிக்க அரசுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கோதுமை மாவின் அளவுகளுடன் ஒப்பிட்டு இவ்வரைவில் காட்டப்பட்டுள்ளது. மொத்தமாக அவங்க இறக்குமதி செஞ்ச கோதுமை மாவும் அதே டைம்ல அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட கோதுமை மாவும் இங்க ஒப்பிட்டு காட்டப்பட்டிருக்குது. ஒவ்வொரு வினாவுக்குமான சரியான விடையை எழுதி வச்சிருக்கிறாங்க. பாருங்க, இந்த மேலுக்கு போறது இது மொத்த இறக்குமதி என்று சொல்லி காட்டப்பட்டிருக்குது. இந்த கீழே இருக்கிறது வந்து ஐக்கிய அமெரிக்காவில இருந்து இறக்குமதி செய்யற இதை காட்டுது. இந்த இடது பக்கம் போட்டிருக்கிற இந்த பெருமானங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொன்ன உடனே இந்த 0, 100, 200, 300 போறது இந்த கோட்டுக்கு மேல இருக்குது. இது உண்மையிலே மிஸ்டேக்கா இல்ல வேணும்னு செய்யறாங்களா என்று சொல்லி தெரியல. ஆனா இது ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி. ஆஹ் இதே நம்மளை கொஞ்சம் திசை திருப்புறதுக்காகவும் இருக்கலாம். அப்ப இப்ப இதை பாத்தீங்கன்னு சொன்ன உடனே இந்த 0, 100ங்கிறதெல்லாம் ஒவ்வொரு கோட்டுக்கும் மேல இருக்கிறதாக நீங்க பார்க்கலாம். ஆனா உண்மையிலேயே நீங்க இதை ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளணும். எப்படின்னு சொன்னா, ஒரு நாங்கள் ஒரு வரைபண்டு வரையக்குள்ள இந்த கோட்டுக்கு தான் நாங்கள் 0 கொடுப்போம். அதாவது முதலாவது கோடு 0 இருக்கும், அடுத்த கோடு 100, அடுத்த 200, 300 சொல்லி போகணும். அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிக்கொள்ளணும். அடுத்து இந்த கோட்டை பார்த்தீங்கன்னு சொன்னோன்னே இந்த கோடும் கொஞ்சம் மேலே போன மாதிரி இருக்குது. ஆனால் அந்த கோடு உண்மையிலே அது இருக்கிற இடத்த தான் நாங்கள் எடுத்துக்கொள்ளணும். இந்த கோடுகள் மேலே இருந்தாலும் அதை நாங்கள் கவனத்தில் எடுக்க தேவையில்லை. ஆனால் நாங்கள் எடுக்க வேண்டியது இந்த இலக்கங்கள் எதுக்கு நேர இருக்குங்கிற அதை வச்சுக்கொண்டு தான் இந்த இதை நாங்கள் பார்க்கணும். ரைட். இப்போ நாங்கள் முதலாவது கேள்விக்கு போவோம். முதலாவது கேள்வி கேட்குறாங்க என்னன்னு சொன்னால், நாடு எக்ஸ் ஆனது அதிகளவான கோதுமையை இறக்குமதி செய்த ஆண்டு எது? அதிகூடிய கோதுமையை இறக்குமதி செஞ்சதுன்னு சொல்லி கேட்டால் இங்கே நீங்கள் பார்க்கணும் எதுன்னு சொன்னால் மொத்த இறக்குமதியை தான் பார்க்கணும். இந்த ஐக்கிய அமெரிக்கான்னு சொல்லலையே. அப்போ மொத்த இறக்குமதியில் எங்களுக்கு தெரியும் வரைப்புல எங்கே உச்சகட்டத்தில் இருக்குதோ உயர்ந்த இறக்குமதியாக இருக்கும். அப்போ இதுதான் ஆக உயரத்தில் இருக்குது இந்த இடம். இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்குது பாருங்க. அப்போ இதுக்கான அளவு எவ்வளோன்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொன்ன உடனே அதுக்குரிய ஆண்டை தான் கேட்டிருக்கிறாங்க. ஆண்டு 1981க்கு நேர இருக்குது. அவை இதுக்கான ஆன்சர் 1981. அது தார விடை 4வது விடை. ரெண்டாவது கேள்வி வந்து நாடு எக்ஸ் ஆனது மிக குறைவான அளவு கோதுமையை இறக்குமதி செய்த ஆண்டு எது? மிக குறைவானது. அப்போ அதே இதில் நாங்கள் மிக குறைவு எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த வரைவுல பாருங்க, இந்த ரெட் கலரில் மார்க் பண்ணுற இடத்த இதுதான் இந்த வரைவுலேயே ஆக கீழே இருக்கிற இடமாக இருக்குது. அப்போ அது எவ்வளோன்னு சொல்லி எந்த ஆண்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 1975. அப்போ அந்த ஆன்சரை தார விட ரெண்டாவது விட. அப்போ ரெண்டாவதுக்கு விட ரெண்டாவது. ரைட். அடுத்த மூன்றாவது கேள்விக்கு போவோம் நாங்க. 1973 தொடக்கம் 77 காலத்தின் போது ஐக்கிய அமெரிக்க அரசுகளிலிருந்து நாடு எக்ஸ் எத்தனை மில்லியன் மெட்ரிக் டன் கோதுமை மாவை இறக்குமதி செய்துள்ளது? இங்க வந்து இறக்குமதி செஞ்சதுல எத்தனை மில்லியன் இறக்குமதி செஞ்சிருக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இங்க பாப்போம் நாங்க எவ்வளவு இறக்குமதி செஞ்சிருக்கேன்னு சொல்லி. இதுல
இந்த முதல்ல நாங்க இந்த ஆண்டை கண்டுபிடிக்கணும் பாருங்க. 1973. அப்ப 73ல ஐக்கிய அமெரிக்காவில இருந்து போறது இந்த கீழே இருக்கிற கோடு தான் ஐக்கிய அமெரிக்காக்குரியது பாருங்க. அப்ப அந்த கோடு முதலாவது 1973ல எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல எங்களுக்கு எத்தனைன்னு சொல்லி தெரியாது, சரியான அளவு தெரியாது. இந்த இடம் தானே 100, எங்களுக்கு இந்த கோடு 100க்கு நேர் இருக்கணும். இது 0 இருந்தா இது 100க்கு நேர் இருக்கணும். அப்ப இது 100 விட கூட இருக்கணும். அப்ப 100 பிளஸ் ஆக இருக்கணும். இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா ஆன்சர் எல்லாம் வந்து 25ல எல்லாம் இல்ல, இருந்தாலும் நாங்க 100ஓட கூட இருக்கீன்னு சொல்லி இப்போதைக்கு எடுத்துக்கொள்வோம். இதுக்கு ஆன்சர் வரலன்னு சொன்னா குறிய அக்யூரேட் ஆனதை நாங்க கண்டுபிடிச்சு கொள்வோம். ஏன்னா நாங்க குயிக் ஆன்சர் எடுக்கணும். அப்ப இருக்கிறதுல பாக்குறோம் இது 100ஓட கூட இருக்குது, இந்த கோடு 100ன்னு சொன்னா 100க்கு மேல இருக்குது, அப்ப 100 பிளஸ். ரைட். ரெண்டாவது பாக்குறோம் இது 50 பிளஸ். ஏண்டா சரியா நடுவுல இருந்து 50 அரிக்கணும், இது கொஞ்சம் 50க்கு மேல இருக்கிற மாதிரி இருக்குது, அப்ப 50 பிளஸ் அரிக்கலாம். ரைட். அடுத்த புள்ளி இதுவும் 50 பிளஸ். அதுக்கு அடுத்து 1976 பார்ப்போம், அது 100 பிளஸ் ஆக இருக்குது. ரைட். அடுத்து 1977. 1077ல பாருங்க இந்த கோட்ல இருக்குது, அப்ப அது 100ஆக இருக்குது. நான் ஒன்றையும் மார்க் பண்ணியிருக்கிறேன். ரைட். இவங்க கேட்டது 73 தொடக்கம் 77ஆம் ஆண்டு வரைக்கும் தான் எவ்வளவுன்னு சொல்லி கேட்ட. இவ்வளவும் நாங்க கூட்டினோம்னு சொன்னா பாருங்க, இது 100 பிளஸ் இதுவும் ரெண்டும் சேர்ந்து 100, 200, இது 300, அப்ப 400. 400 விட கூடியாக இருக்கணுங்கிற எங்களுக்கு விளங்குது. ரைட். தந்த ஆன்சர்ல 400ஓட கூடியா இருக்கிறத பாருங்க, முதலாவது விட 400ஓட கூட இருக்கிறது முதலாவது விட மட்டும்தான் இருக்குது. ஆகவே நாங்க முதலாவது விடையை கொடுக்கலாம். சில வேளை 400 விட கூட இன்னொரு விடையும் இருந்தா நீங்க என்ன செஞ்சிருக்கணும்னு சொன்னா, இதை நீங்க தசத்துல எல்லாம் கணக்கு பார்த்திருக்கலாம், அல்லது 125 சொல்லி எல்லாம் பார்த்திருக்கலாம். அப்ப நாங்க எடுத்த உடனே அந்த அளவுக்கு நாங்க இறைஞ்சி போவதோ இல்லை, தந்த விடையை நாங்க கொஞ்சம் அவதானிக்கணும். ஏன்னா இப்ப உங்களுக்கு வர போறது எல்லாமே எம்சிக்யூன்னு தந்திருக்கிறாங்க. அப்ப விடையிலிருந்தும் நாங்க அவங்க தார விடையிலிருந்தே நாங்க விடை எடுக்கக்கூடிய மாதிரியும் இருக்கணும். அப்ப எங்களுக்கு தெரியும் நல்லா 400 விட கூடுதுன்னு சொல்லி, 400ஓட கூடினது ஒரே ஒரு விட தான் இருக்குது, அப்ப 450. ரைட். அடுத்த கேள்விக்கு போவோம் நாங்க. 4வது கேள்வி. நாடு எக்ஸ் அதிக அளவு கோதுமை மாவை இறக்குமதி செய்துள்ள ஆண்டில் ஐக்கிய அமெரிக்க அரசிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ள கோதுமை மாவின் அளவு மொத்த இறக்குமதியில் அளவில் என்ன பின்னமாகும்? நாடு எக்ஸ் அதிக அளவு கோதுமை இறக்குமதி செஞ்சேன்னு சொன்னா நாங்க ஏற்கனவே கண்டுதான் இருக்கிற விட எங்களுக்கு தெரியும். அதே டைம்ல ஐக்கிய அமெரிக்காவில் இறக்குமதி செஞ்சது அதே ஆண்டுல பாருங்க கீழே இருக்குது. மொத்த இறக்குமதி இந்த ரெட்ல காட்டியிருக்கிறேன், ஐக்கிய அமெரிக்காவை இந்த கிரீன்ல காட்டியிருக்கிறேன் பாருங்க. அப்ப இது ரெண்டுலயும் அளவுகள் எவ்வளவுன்னு சொன்னா, மொத்த இறக்குமதி இது 400, இங்க இருக்கிற அளவு நான் எடுக்கிறேன், இது கிட்டத்தட்ட 400, இது வந்து 300, 400, 300ன்னு சொல்லி எடுக்கிறோம். அப்ப இதுல அளவுல சதவீதம் தான் கேட்டிருக்கிறாங்க. அப்ப நாங்க 400க்கு இது 300ஆக இருக்குது. அப்ப 400ல் 400 மொத்த இறக்குமதி, அதுல 300 வந்து ஐக்கிய அமெரிக்கா. அப்ப 400க்கு 300ன்னு சொன்னா சதவீதம் 100க்கு பாக்குறீங்களுக்கு தெரியும். அப்ப 100ஆல பெருக்கிங்கன்னு சொன்னா, சுருக்கி எடுத்தீங்கன்னு சொன்னா 75% சொல்லி ஆன்சர் கிடைக்கும். அப்ப இதுக்கான விட 75%. அது தாரது 4வது விட. இந்த சதவீதம் சம்பந்தமான கேள்விகளும் நான் யூடியூப்ல ஒரு வீடியோ பேசிக்ல இருந்தே போட்டிருக்கிறேன். 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு பிள்ளைகளுக்குரிய விஷயங்கள்ல இருந்து அப்டிடியூட் வரும் வரைக்குமான கேள்விகளை தொகுத்து தான் அது போட்டிருக்குது. அப்ப உங்களுக்கு ஏற்கனவே படிச்ச விஷயங்கள் ஸ்கூல்ல படிச்சது மறந்து இருந்தாலும் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சதவீதம் ஃபுல்லா கிளியர் ஆகக்கூடியதாக இருக்கும். அடுத்தது 5வது கேள்விக்கு போவோம். இதுல எந்த ஆண்டின் போது நாடு எக்ஸ் ஆனது ஐக்கிய அமெரிக்க அரசுகளை தவிர ஏனைய நாடுகளில் இருந்து கூடுதலான அளவு கோதுமை மாவை இறக்குமதி செய்துள்ளது? அப்ப இவங்க கேட்கிற என்னன்னு சொன்னா, ஏதாவது ஒரு ஆண்டு எடுக்கணும்னாங்க, அந்த ஆண்டுல ஐக்கிய அமெரிக்காவில் இருந்ததை விட மற்ற நாடுகள் எடுத்ததுதான் அதிகமாக இருக்கணும். அப்ப ஐக்கிய அமெரிக்காவோட குறைய இருக்கணும். அப்ப பாருங்க இந்த ரெட் கலர்ல காட்டுற இடைவெளி பாருங்க, இந்த இடைவெளி எவ்வளத்த கூடிய இருக்குதோ, ஏண்டா கீழே போறது ஐக்கிய அமெரிக்கா, மேல போறது மொத்த இறக்குமதி. அப்ப இந்த இடைவெளி எவ்வளத்திட்ட கூட இருக்குதோ அங்க வந்து ஏனைய நாடுகள் இறக்குமதியாக இருக்கும். பாருங்க ஐக்கிய அமெரிக்கா இப்ப இது கிட்டத்தட்ட 100 சென் ஐக்கிய அமெரிக்காவோட மீதி நான் உயர்ந்திருக்கிற அவ்வளவு மீன் வரைக்கும் மொத்த இறக்குமதியில வேற நாடுகளாக இருக்கும். ஏன்னா ஐக்கிய அமெரிக்கா இவளோட நின்றுட்டு மிச்சமா இருக்கிற அவ்வளவும் வேற நாடுகளாக இருக்கும். அப்ப இந்த வேற நாடுகள்தான் அதிகம் இருக்கணும். கேள்வியா தான் கேட்டிருக்கிறாங்க. ஐக்கிய அமெரிக்க அரசுகளை தவிர ஏனைய நாடுகளில் இருந்து கூடுதலான அளவு கோதுமை மாவை இறக்குமதி செய்தது. அப்ப ஐக்கிய அமெரிக்காவில் எடுத்ததை விட இங்க கூடுதலாக இருக்கணும்னு சொல்லி கருதிக்கிறாங்க. அப்ப முதல்ல நாங்க எது கெப் இடைவெளி கூடியா இருக்குன்னு பார்த்தாலே அவடத்தை வந்துருவோம். அதுக்கு அடுத்து அந்த இதை கூட நம்ம செக் பண்ணி பார்க்கலாம், உண்மையில ஐக்கிய அமெரிக்கா இடத்த குறைய இருக்கான்னு சொல்லி பார்த்தோம்னா குறையத்தான் இருக்குது. அப்ப அது எந்த ஆண்டுலன்னு சொல்லி கேட்கிறாங்க, 1978. தார ஆன்சர் 3வது. இந்த 5 கேள்வியும் ஓகே. அடுத்த கேள்விக்கு போமா? ஓகே இத சார். கொஞ்சம் திரும்ப சொன்னாலே சார், விலங்கல்ல இத கொஞ்சம் திரும்ப சொன்னாலே.
இதுல கேட்டிருக்கிறது இவங்க என்னன்னு சொன்னா, எந்த ஆண்டின் போது நாடு எக்ஸ் ஆனது ஐக்கிய அமெரிக்க அரசுகளை தவிர ஏனைய நாடுகளிலிருந்து கூடுதலான அளவு கோதுமை மாவை இறக்குமதி செய்துள்ளது என்று கேட்கிறாங்க. இந்த கிராஃப்ல நீங்க விளங்க வேண்டிய என்னன்னு சொன்னா, அந்த கீழே போற கோடாவளவு இந்த ஐக்கிய அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யற அளவை காட்டுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. மேல போறது மொத்த இறக்குமதியை காட்டுதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்ப நாங்க ஏதாவது ஒரு இடத்தை எடுத்தா, இப்ப இந்த இடத்தை எடுக்கிறோம்னு சொன்னா, இந்த இடத்துல ஐக்கிய அமெரிக்காவுல இவ்வளவுன்னு சொன்னா, இப்ப 300 வச்சுக்கோமே, 300. ஆனா மொத்த இறக்குமதி 400 இருக்குது. அப்ப அந்த 300ல இருந்து 400 மிச்சம் 100 என்னவாக இருக்கும்? ஐக்கிய அமெரிக்காவுல இருந்து எடுக்காத வேற நாட்டுல இருந்து எடுத்ததாக இருக்கும். இது கிளியரா உங்களுக்கு? இப்ப 300 ஐக்கிய ஓகே. அமெரிக்கான்னு சொன்னா மேல இருக்கிற 400 ஆகுது மொத்த இறக்குமதி சொன்னா மேலதிகமா 100 கூடி இருக்குது. அந்த 100ம் வேற நாடுகள்ல இருந்து இறக்குமதி செஞ்சதாக இருக்கும். ரைட். இப்ப எங்கட கேள்வி என்னன்னு சொன்ன உடனே, ஏதோ ஒரு ஆண்டுல அதிகூடிய அளவு எடுத்திருக்குது, மத்த நாட்டுல ஐக்கிய அமெரிக்காவுல குறைய எடுத்திருக்குன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப இந்த கெப் எங்கே கூட இருக்குதோ அங்கதான் அது நடந்திருக்கும்னு சொல்லி நான் கெஸ் பண்றேன். சரியான உண்மையிலே அப்படித்தான் நடக்கும். அப்ப இந்த ரெண்டு கிராஃபுக்கும் இடையிலான கெப் கூட இருக்கிறது இந்த பிரதேசம். அப்ப இந்த பிரதேசத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஐக்கிய அமெரிக்காவுல இந்த இது 100ஐயும் விட குறைந்த அளவு தான், கிட்டத்தட்ட 100 வச்சு கொள்வோமே. ஐக்கிய அமெரிக்காவுல 100. ஆனா மீதி இது வந்து 300ல இருக்குது மொத்த இறக்குமதி பாருங்க. அப்ப 200 கிலோ, 200 டன் என்ன செஞ்சிருக்கிறாங்க, மெட்ரிக் டன் மேலதிகமா வேற நாட்டுல இருந்து எடுத்திருக்கிறாங்க. அப்ப ஐக்கிய அமெரிக்காவோட நிறைய இடத்த ஐக்கிய அமெரிக்காவோட கூட தான் எடுத்திருக்கிறாங்க. ஆனா இது மிக கூடுதலான இடமாக இருக்கும் பாருங்க. மத்த கெப்பெல்லாம் சின்ன சின்னதா தான் இருக்கும். அப்ப ஐக்கிய அமெரிக்காவுல கிட்டத்தட்ட 100 எடுத்துட்டு இந்த 200 அளவுல இங்க எடுத்திருக்கிறாங்க. அப்ப இவங்க கேட்ட என்னன்னு சொன்னா, இதை ஐக்கிய அமெரிக்காவில் எடுத்ததை விட அதிகூடின அளவு எவ்வளத்திட்டு எடுத்திருக்கிறாங்க அந்த ஆண்டு கேட்கிறாங்க. அந்த ஆண்டு 1978. கிளியரா? ஓகே சார். ஓகே. ஓகே. இங்க என்னன்னு சொன்னா, நம்ம ரெண்டையும் உங்களுக்கு இலக்கத்துல தந்து போட்டு கேட்டா எந்த இடத்துல கூடுதலாக எடுத்திருக்கீங்கன்னு சொன்னா நீங்க கழிச்சு பார்த்து டிஃப்ரெண்டா கண்டுபிடிச்சிடுவீங்க. ஆனா இங்க இலக்கம் தரல, வரைவுல தந்திருக்கிறாங்க. வரைவுல நாங்க டிஃப்ரெண்ட் எப்படி கண்டுபிடிப்போம்னா, தூரம் கூட இருக்கிறது எங்களுக்கு டிஃப்ரெண்ட் கூடுதலாக இருக்கும்னு சொல்லி எடுத்தோம்னு சொன்னா சரி. அதான் நீங்க எங்களை அந்த அப்டிடியூட்ங்கிறது நாங்க இலக்கத்துல தாரத்தை ஒரு வரைவுல தரக்குள்ளே நாங்க கணிக்கணும். இலக்கம் எதுல வித்தியாசம் கூட இருக்குன்னு சொல்லி இலக்கத்துல நாங்க கண்டுபிடிக்கிற மாதிரி வரைவுகள் ரெண்டு தரக்குள்ள வரைவுல எவ்வளத்திட்ட கெப் கூட இருக்குதோ அது தூரம் கூடினதாக, டிஃப்ரெண்ட் கூடினதாக, அதாவது வித்தியாசம் கூடினதாக இருக்கும். ரைட். இந்த திங்கிங் நமக்கு அவடத்த வரணும். அதுக்காக தான் இந்த ப்ராக்டிஸ் பண்றது. ரைட். அடுத்த கேள்வியை பார்ப்போம். இதுவும் ஒரு பாஸ் பேப்பர் கேள்விதான். ஆனா அந்த தரவுகள் நான் வேறது மாத்திருக்கிறேன். கடைசியா நடந்த எஸ்எல்இஎஸ் பரீட்சையிலையும் வந்து ஓப்பன்ல நடந்த எஸ்எல்இஎஸ்லையும் இது வந்து இப்படியான கேள்வி ஒன்று வந்திருந்துச்சு. அதாவது பாடசாலை தரவுகளை தந்துட்டு அதிலேயே கேள்வி கேட்கிறது. ரைட். இதை எப்படின்னு சொல்லி பார்ப்போம். என்னன்னு சொன்னா, அந்த 6 தொடக்கம் 10 வரையான வினாக்கள் இலங்கையில் உள்ள மாணவர்களின் எண்ணிக்கைக்கேற்ப பாடசாலை பரம்பலை காட்டும் தகவல்களை கொண்டு தரப்பட்டுள்ள அட்டவணை அடிப்படையாக கொண்டதாகும். அவற்றுக்கு பொருத்தமான விடையை புள்ளிக்கோட்டின் மீது எழுதுக. ரைட். இந்த கேள்விக்கு போறதுக்கு முதல்ல நீங்க இந்த அட்டவணையில கொஞ்சம் பார்த்துக்கொள்ளணும், எவிடத்தை என்ன இருக்குன்னு சொல்லி. முதல்ல பாருங்க, இதுல மாகாணங்கள் போட்டிருக்கிறாங்க. அப்ப 9 மாகாணங்களும் இங்க இருக்குது. ஆக கீழே மொத்தம் இருக்குது, அதையும் கவனிச்சு கொள்ளணும். ஏன்னா நாங்க இதை வாசிக்கலன்னு சொன்னா மொத்தத்தை நினைச்சுக்கோம், நாங்க இதுவும் ஒரு மாகாணம் எடுக்கொள்ள பார்ப்போம். அப்ப மொத்தம் இதுதான் கூட இருக்கும் எல்லா மாகாணத்தையும் விட. அப்ப இதுவும் ஒரு மாகாணம் எடுத்துக்கொள்ள கூடாது. அப்ப மாகாணங்கள்ல 9 மாகாணம் இருக்குது, மொத்தம் கீழே தந்திருக்கிறாங்க. ரைட். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா மாணவர் எண்ணிக்கை இங்க வகுப்பாயிட்டு தந்திருக்கிறாங்க. 1 தொடக்கம் 50 மாணவர்கள் எண்ணிக்கை இருக்கிறது இந்த லைன்ல இருக்குது. அப்ப 1 தொடக்கம் இந்த 100ங்கிறது என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, மேல் மாகாணத்துல 1 தொடக்கம் 50 வரையான மாணவர்கள் எண்ணிக்கையை கொண்ட பாடசாலை 100 இருக்குது. 50க்கு உட்பட்ட மாணவர்களை கொண்ட பாடசாலை மேல் மாகாணத்துல 100 இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்த மத்திய மாகாணத்துல 246, தெற்குல 129 அப்படியே போகுது. மொத்தமாக இலங்கையில் உள்ள 50லும் குறைந்த மாணவர்களை கொண்ட பாடசாலை 1510 சொல்லி தந்திருக்கிறாங்க. ரைட். இதை ஜென்ரல் நாலேஜுக்கு பாடமாக்கிறாதீங்க, ஏன்டா இது பழைய தகவலா. அடுத்த மாணவர் எண்ணிக்கை 51ல இருந்து 100 வரைக்கும் இருக்கிற பாடசாலைகள் ஒவ்வொரு மாகாணமா தந்திருக்கிறாங்க. மேற்குல 127, மத்திய மாகாணத்துல 246, அப்படி இந்த தரவு தரப்பட்டிருக்குது. இப்படி பாருங்க, ஒவ்வொன்றாக இங்க தந்திருக்கிறாங்க. கடைசியில இங்காலையும் மொத்தம் தந்திருக்கிறாங்க. இந்த மொத்தம் என்னத்தை குறிக்கும்னு சொன்னா, மேல் மாகாணத்துல இருக்கிற மொத்த பாடசாலைகள் அப்படியே 1340 இங்க வருது. மத்திய மாகாணத்துல இருக்கிறது அப்படியே இங்க வருது. அப்ப மாகாணத்துல இருக்கிற மொத்தங்கள் இங்க வருது. அதேவேளை பாடசாலைகள் வகைக்கேற்ப மொத்தம் கீழ் லைன்ல வருது. மொத்த பாடசாலை இங்க இருக்குது பாருங்க. நீங்க இடது பக்கம் இருந்து வலதா கூட்டிட்டு போனாலும் இங்க வரும், மேலிருந்து கீழா கூட்டிட்டு போனாலும் இங்க இந்த 9410 பாடசாலைங்கிறது வரும். இது ஒரு பழைய தகவலா. ரைட். இப்படி இந்த சார்ட்டை நாங்க விளங்கிக் கொள்ளணும்.
எந்த இடத்துல எது இருக்குது, மொத்தம் எங்கால இருக்குது, மாகாணத்துல மொத்தம் எங்கால இருக்குது, பாடசாலைகள் மொத்தம் எங்கால இதை கிளியரா விளங்கிட்டு கேள்விக்கு போனோம்னு சொன்னா எங்களுக்கு ஈஸியா கேள்விக்கு விட எடுக்கக்கூடியதா இருக்குது. இப்ப இலங்கையில் உள்ள மொத்த பாடசாலைகளின் எண்ணிக்கை யாதுன்னு சொல்லி கேட்டிருக்குது. இது உங்களுக்கு தெரியும், இப்பதான் நான் சொன்னேன் மொத்த பாடசாலை இங்க வருது. ஏன்னா ஒவ்வொரு மாகாணத்திலையும் மொத்தம் இங்க வருது, 9 மாகாணத்தையும் கூட்டின மொத்தம் கீழே வருது 9410. அப்படி டிரெக்டா நீங்க இதுக்கு ஆன்சர் கொடுக்கலாம், 9410. ரெண்டாவது கேள்வியை பார்ப்போம். அதாவது இந்த கேள்வியில 7வது கேள்வி. 50க்கும் குறைவான எண்ணிக்கையிலான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப முதல் 4 மாகாணங்களை இறங்கு வரிசையில் எழுதுக. அப்ப ஏறு வரிசைன்னு சொன்னா சிறியதிலிருந்து பெருசுக்கு போகணும், இறங்கு வரிசைன்னு சொன்னா பெருசுல இருந்து சிறுசுக்கு வரணும். அந்த விஷயங்களை நாங்க விளங்கிக் கொள்ளணும். பெரும்பாலும் இதெல்லாம் பிரச்சனை இருக்காது உங்களுக்கு. அப்ப இங்க சொல்றாங்க 50க்கும் குறைவான எண்ணிக்கையிலான மாணவர்களை கொண்ட பாடசாலைகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப. அப்ப இங்க தகவலே தந்துட்டாங்க, 50லும் குறைவான மாணவர்களை கொண்டது என்று சொல்லி தந்துட்டாங்க. அப்ப நாங்க இங்க என்ன செய்யணும்னு சொன்னா 50லும் குறைவான மாணவர்கள் எண்ணிக்கை பாருங்க இதுல தான் இருக்குது. அப்ப நாங்க மற்ற தகவல்களுக்கு போவதோட நாங்க பார்க்க வேண்டியது 1 தொடக்கம் 50 என்று இருக்கிற மாணவர்கள் எண்ணிக்கை. அப்ப இந்த லைன்ல தான் நாங்க நிக்க வேண்டும். இதுல கேள்வி கேட்கிறாங்க என்னன்னு சொன்னா இறங்கு வரிசையில எழுதட்டம் அதிகூடிய பாடசாலைகளை கொண்ட மாகாணங்களை. அப்ப இறங்கு வரிசைண்டா கூடினத்தை தானே முதல்ல எடுக்கணும். அப்ப ஆக கூட எதுல இருக்குன்னு சொல்லி இதுல பாருங்க, இந்த ரெட் லைன்ல இருக்கிறதுக்குள்ள ஆக கூட எது கீழே இருக்கிறது மொத்தம். அதனால நான் மொத்தத்தை விட்டுட்டேன். மொத்தத்தை விட்டுட்டு மிச்சத்தை பாருங்க நீங்க. இதுல ஆக கூட இருக்கிறது எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்ன உடனே இந்த 263 பாருங்க, இந்த லைன்ல இருக்கிறதுல ஆக கூட. அப்ப சப்ரகமு மாகாணத்துல 263 பாடசாலைகள் 50 மாணவரிலும் குறைவான பிள்ளைகளை கொண்ட சிறிய பாடசாலைகள் இருக்குது. அப்ப சப்ரகமு மாகாணம் தான் இங்க ஃபர்ஸ்ட்ல இருக்குது. ரைட். அடுத்து ரெண்டாவது எது, அதாவது 263க்கு அடுத்தது எதுன்னு பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த ரெண்டாவது இருக்குது மத்திய மாகாணம், 246 பாடசாலை இருக்குது. அடுத்த 3வது நிலையில் இருக்கிறார்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா 203 வடமேல் மாகாணம். அடுத்து 4வது எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 176 பாடசாலைகளை கொண்ட வட மத்திய மாகாணம். எங்கள்கிட்ட கேட்டது முதல் 4 மாகாணம் தான் இறங்கு வரிசையில கேட்ட. அப்ப இந்த ஓர்டர்லயே நாங்க எழுதணும். அப்ப முதலாவது சப்ரகமுவ, 2வது மத்திய, 3வது வடமேல், அடுத்து வடமத்தி. அப்ப அதே ஓர்டர்ல இருக்கிற விடையை நாங்க செலக்ட் பண்ண. சரி, இது எழுத வந்த கேள்வி உண்டு. அப்ப சப்ரகமுவ, மத்தி, வடமேல், வடமத்திங்கிற ஆன்சரை நாங்க எடுக்க வேண்டியது இருக்கும். அடுத்த கேள்வி இப்போ 8வது. கிழக்கு மாகாணத்தில் மாணவர் எண்ணிக்கை 200லும் குறைவான பாடசாலைகள் எத்தனை உள்ளன? முதல்ல நாங்க கிழக்கு மாகாணம் எங்க இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். இந்த லைன் போட்டு காட்டிருக்கிறோம் பாருங்க, கிழக்கு மாகாணம். ரைட். இதுல 200லும் குறைவான பாடசாலைகள். இங்கதான் நாங்க சில பிழைகள் விடுவோம். எப்படின்னு சொன்னா இங்க கேட்டிருக்கிறாங்க மாணவர் எண்ணிக்கை 200லையும் குறைவா இருக்கணும். இங்க நாங்க பார்க்க வேண்டிய என்னன்னு சொன்னா மாணவர் எண்ணிக்கை 200லும் குறைவுன்னு சொன்னா 200 தான் இருக்குது பாருங்க இந்த மவுஸ் இருக்கிற இடத்த. அப்ப சிலர் என்ன செய்யறேன்னு சொன்னா இது 200லும் குறைவானது தானே, இவ்விடத்திட்ட இருக்கிற இந்த 205 பார்த்து 205 பாடசாலைன்னு சொல்லி விடையை கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்தா பிள்ளை. நாங்க இங்க பார்க்க வேண்டிய என்னண்டா இது 200ண்டாலும் 101க்கும் மேற்பட்டதும் அடுத்த 200 வரையானதுமான மாணவர்களை கொண்டுதான் இது. எங்கள்ட்ட கேள்விகள் 200லும் குறைய மாணவர்களை கொண்ட பாடசாலைகள். அப்ப இதுக்கு முன்னு குறிக்கிற எல்லாமே இந்த 51 இருந்து 100 இருக்கிறோம் 200 குறையத்தானே. அது மாதிரி 50 மாணவர்கள் இருந்தாலும் அதுவும் 200 விட குறையத்தானே. அப்ப இந்த 200 எங்க இருக்குதோ அந்த 200க்கு முன்னால இருக்கிற அவ்வளோவையும் நாங்க கூட்டணும். அப்ப இந்த கேள்வியை பொறுத்த வரைக்கும் 200ங்கிற எந்த இடத்துல இருக்கு, அப்ப அதுக்கு முன்னால் இருக்கிற எல்லா பாடசாலையும் 200 மாணவர்களை விட குறைய இருக்கிறார்கள் தான். அப்ப இந்த 3ஐயும் கூட்டணுங்கிற உங்களுக்கு பிடிப்பட்டா சரி, இந்த ஆன்சர் போட்டால் அது கூட்டி இருந்துச்சு. வெரி குட். ரைட். அப்ப அந்த 3ஐயும் கூட்டினோம்னு சொன்னா 460 விட வரணும் எங்களுக்கு. அப்ப நாங்க கூட்டணுங்கிறத இங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். சிலர் என்ன செய்யறா 200 இங்க தானே இருக்கு, அதுக்கு நேரம் இருக்கிறத அப்படியே பார்த்து போடுறது. அப்ப இது ஓகே, இதுக்கான ஆன்சர் ஓகே. அடுத்த கேள்விக்கு போவோம் நாங்க. மத்திய மாகாணத்தில் உள்ள மொத்த பாடசாலைகளில் 2500க்கும் மேற்பட்ட மாணவர் தொகையை கொண்ட பாடசாலைகள் எத்தனை சதவீதமாகும்? அப்ப இதுக்கு போனாங்க மத்திய மாகாணத்தை இங்க நான் லைன் பண்ணி காட்டிருக்கிறேன் பாருங்க. இதுல எங்கள்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னோன்னே அதுல 2500க்கும் மேல இருக்கிற மாணவர்கள் எத்தனைன்னு சொல்லி கேட்டாங்க. அதை பாருங்க, 2500ங்கிறது இந்த இருக்குது 2501க்கும் மேல். அப்ப அதுல 18 பாடசாலை இருக்குது. மொத்த பாடசாலை 1460. 1460 பாடசாலைகள் மத்திய மாகாணத்திலே மொத்தமாக இருக்குது. அதுல 18 பாடசாலை தான் இந்த 2500க்கு மேலுள்ள மாணவர்களை கொண்ட பாடசாலை. அப்ப இதோட சதவீதத்தை தான் எங்கள்கிட்ட கேள்வியில கேட்டிருக்கிறாங்க. அப்ப எங்களுக்கு தெரியும் சதவீதம் 1460 மொத்த பாடசாலைக்கு 18 பாடசாலை இந்த 2500க்கு மேல இருக்கின்ற சதவீதம் 100க்கு பார்க்கணும். ஆகவே 100ஆல பெருக்கிறது. மொத்தத்தின் மேல் அதோட எண்ணிக்கையை போட்டு 100ஆல பெருக்கணும்டா சரி.
விடை எடுத்தீங்கன்னு சொன்னா சுருக்கி 1.23% சொல்லி வரும். அப்போ 1.23% உள்ள பாடசாலைகள் இந்த மத்திய மாகாணத்தில் 2500க்கும் மேற்பட்ட மாணவர் தொகை கொண்ட பாடசாலையாக இருக்கும். ரைட், அடுத்த 10வது கேள்விக்கு போவோம். இலங்கையில் அதிகூடிய பாடசாலைகள் எந்த எண்ணிக்கையிலான மாணவர்களை கொண்டுள்ளது? இது மாகாணம் சொல்லல, இலங்கையில மொத்தமாக சொல்றாங்க. அப்ப மொத்தம் சொன்னாலே பாருங்க, எங்கட மொத்தம் தான் இருக்குது. இலங்கையில இருக்கிற மொத்த பாடசாலைகள் வகைப்படி எத்தனை எத்தனை இருக்கிறாங்கன்னு சொல்லி கீழே இருக்கிற இந்த ரெட் லைன்ல காட்டப்படுது பாருங்க. இதுல அதிகூடிய பாடசாலைகள் எந்த எண்ணிக்கையான மாணவர்களை கொண்டிருக்குதுன்னு சொல்லி கேக்குறாங்க. அப்ப இதுல எது அதிகூடினு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா இந்த 1912 பாடசாலைகள் தான் அதிகூடியதா இருக்கு. மத்த எல்லாம் அதை விட குறையத்தான் இருக்குது. அப்ப இது எந்த வகையில் இருக்கிற மாணவர்கள் சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா அப்ப 101 தொடக்கம் 200 வரையிலான மாணவர்களை கொண்ட பாடசாலை. இந்த கல்வி எல்லாம் விளங்கிட்டா எல்லாருக்கும்? அடுத்தது போமா? ஓகே, அடுத்த 11வது கேள்வி. இது இன்னொரு வரைவு, வித்தியாசமான ஒரு வரைவு. இதுல பாருங்க, வரைவில் காட்டப்படுவது மின்சார சேவையை வழங்கும் மின்சார சபை ஒன்றினால் வழங்கப்படும் சேவைக்கேற்ப அறவிடப்படும் கட்டண திட்டமாகும். இதுல இந்த கட்டணம் சொல்லி தந்திருக்கிறாங்க பாருங்க. 0 தொடக்கம் 30 வரைக்கும் இங்க இருக்குது. அதாவது அலகுகளின் எண்ணிக்கை. இங்க அதுக்குரிய விலை போட்டிருக்கிறாங்க வையச்சில. 30 யூனிட், அதே மாதிரி 60 யூனிட், அதே மாதிரி 90 யூனிட், அதே மாதிரி 120 யூனிட் சொல்லி தந்திருக்கிறாங்க. முதலாவது கேள்வியை பார்ப்போம். முதல் 30 அலகுகளுக்காக கட்டணம் அறவிடப்படுவது எவ்வளவு படியாகும்? ரைட், இதை பார்ப்போம். முதல் 30 என்று சொல்லக்குள்ள பாருங்க, இதானே 30 யூனிட். அப்ப 30 யூனிட்டுக்கு நேரம் நாங்க கோடொண்டு அடிச்சா அது போய் வரைப்புல ஒரு இடத்தை சந்திக்கும். சந்திக்கிற இடத்துல இருந்து இடது பக்கம் திரும்பி, சந்திக்கிற இடத்துல இருந்து திருப்பி இடது பக்கம் திரும்பி பாத்தீங்கன்னா எவ்வளவு காட்டுதுன்னு பார்த்தா இது 300, இது 600. பாருங்க, சரியா 300க்கும் 600க்கும் இடையில இருக்கிற பகுதியா இருக்குது. அப்ப இந்த அளவை நாங்க தான் கண்டுபிடிக்கணும். அப்ப 300க்கும் 600க்கும் இடையில இருக்கிற என்ன இருக்குன்னு பார்க்க ரெண்டையும் கூட்டி 2ஆல பிரிக்கணும். 300 600 கூட்டி 900 2ஆ பிரிச்சா 450. அப்ப இந்த 30 யூனிட்டுக்குரிய விலை எவ்வளவுன்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா 450. ரைட், அப்ப இங்க கேட்டது என்னன்னு சொன்னா முதல் 30 அலகுகளுக்கான கட்டணம் அறவிடப்படுவது எவ்வளவு படியாகும், அதை எவ்வளவுக்கு அறவிடுறாங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப முதல் 30 யூனிட்டுங்கிறது எவ்வளவு படியாகுங்கக்குள்ள நாங்க ஒரு யூனிட்டுக்குரிய அலகைத்தான் காணணும். அப்போ ஒரு யூனிட்டுங்கக்குள்ள எங்களுக்கு மொத்தம் 450 ரூபா எடுக்கிறாங்க 30 யூனிட்டுக்கு. அப்போ 30 யூனிட்டுக்கு 450, ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோன்னு சொல்லி பார்க்க நம்ம 30ஆல பிரிக்கிறோம். பிரிச்சா 15. அப்ப 15 ரூபா படியாக முதல் 30 யூனிட்டுக்கும் அறவிடுவாங்க. ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 15 ரூபா படி, 30 யூனிட்டுக்கும் 15 ரூபா 15 ரூபா படி 450 ரூபா அறவிடுவாங்க. அப்ப அந்த கேள்வி என்னென்ன, முதல் 30 அலகுகளுக்காக கட்டணம் அறவிடப்படுவது எவ்வளவு படியாகும்? அப்ப 15 ரூபா படியாகும். படின்னு கேட்கிறதே மொத்தத்தை கேட்கறது இல்லை, சரியானே? ஒன்றுக்கு எவ்வளவுங்கிறதான் அது. அதே மாதிரி தலாண்டு சொல்லியும் யூஸ் பண்ணுவாங்க. தலாண்டாலும் அந்த ஒன்றுக்கு எவ்வளவுன்னு சொல்லி பாக்குறது. ரைட், அப்ப இங்க ஒரு யூனிட்டுக்கு நாங்க 15 ரூபா படி அறவிடுறாங்க முதல் 30 யூனிட் வரைக்கும். அப்ப திரும்பவும் எங்களுக்கு அடுத்த கேள்விக்கெல்லாம் அந்த தகவல் தேவைப்படும். அப்ப இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. முதல் 30 யூனிட் வரைக்கும் ஒரு யூனிட்டுக்கு 15 ரூபா படி இங்க எங்களுக்கு எலக்ட்ரிக் பில் வரும். ரைட், அப்போ ஒரு யூனிட்டுக்கு 15. 2வது கேள்வியை பாருங்க. இரண்டாவது 30 அலகுகளுக்கான கட்டணம் அறவிடப்படுவது எவ்வளவு படியாகும்? இரண்டாவதுங்கிறது எது? இந்த 30ல இருந்து 60 வரைக்கும். முதலாவது 30ங்கிறது 0 இருந்து 30 வரைக்கும். இரண்டாவது 30ங்கிறது 30 தொடக்கம் 60 வரைக்குமாக இருக்கும். அப்ப அதுக்கு நேர நாங்க இருக்கிறது இந்த 30க்கு நேர இருக்கிற புள்ளியையும் அதே மாதிரி 60க்கு நேர இவ்வளவுதான் இந்த 30 தொடக்கம் 60 குறிக்க போகுது. இந்த ரெட் கலர்ல காட்டுற அவ்வளவும். அப்ப இங்க இருந்து இங்க வரைக்குமான தொகை எவ்வளவுன்னு சொல்லி காணணும். எங்களுக்கு தெரியும் முதலாவது இந்த சின்னாம்புக்குறி இருக்கிற இடம் 450. அதே மாதிரி இந்த 60 இருக்கிறதுக்கு நேர பாருங்க 1050. அதை எப்படி கண்டுன்னு சொன்னா இது 900, இது 1200. அப்ப ரெண்டுக்கு நடுவுல இருக்கிற இது எவ்வளவு இருக்கும்னு சொல்லி பாக்குறது. ரெண்டுக்கு நடுவுல இருக்கிற எவ்வளவுன்னு சொல்லி பார்க்க ரெண்டையும் கூட்டி 2ஆல பிரிச்சோம்னு சொன்னா சரி. 1200ஐயும் 900ஐயும் கூட்டி 2ஆ பிரிச்சோம்னு சொன்னா 1050 சொல்லி ஆன்சர் வரும். அப்ப எங்களுக்கு இங்க 450ல இருந்து 1050 வரைக்கும் போகுது, 30ல இருந்து 60 வரைக்கும். அப்ப உண்மையிலே இந்த இடைப்பட்ட தொகை எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா 1050ல இருந்து 450 கழிச்சு எங்களுக்கு 600 ரூபாய். ஆகவே 30 யூனிட்ல இருந்து 60 யூனிட் வரைக்கும் பாவிக்கிறதுக்காக இவங்க அறவுற தொகை 600 ரூபாய். இதுல யாருக்காவது டவுட் இருக்கேன்? அந்த இப்ப சொன்ன இவ்வளவுக்குள்ளேயும் நாங்க இன்னும் விட முழுசா எடுக்கல. இந்த 600 ரூபான்னு சொல்லி நான் ஏன் இந்த பிரதேசத்தை மட்டும் எடுத்தேன், இந்த ப்ளூ கலர்ல காட்டின பிரதேசத்தை மட்டும் எடுத்தேங்கிறதுல யாருக்காவது டவுட் இருக்கா? ஏன் நாங்க 1050ஐயும் டிரெக்டா எடுத்தேன் அப்படின்னு கேள்வி இருக்கா உங்களுக்கு? 60 யூனிட் தானே கேட்ட, அடுத்த 30 கேட்டதால அதுக்கு நேரம் இருக்கிற 1050 அது அப்படியே எடுத்தா என்ன, ஏன் 450 கழிச்சு அப்படி கேள்விகள் இருக்கா இருக்கும்? ஏன் கழிச்சோம்னு சொன்னா இது எப்பவுமே இங்க இருக்கிறது 0த்திலிருந்து ஆரம்பிச்சு தருவாங்க.
இது வந்து தொடரா போற ஒரு வரைவு, கதி சம்பந்தமான கேள்விகள் மாதிரி இது தொடரா போற ஒரு வரைவாக இருக்கும். அப்ப 0லிருந்து 30 வரைக்கும் அந்த புள்ளியை வச்சு போட்டு அதை இணைச்சிடுவாங்க. திருப்பி 60க்கான புள்ளியை வச்சு போட்டு அதை இணைச்சிருப்பாங்க. அப்ப இவங்க இங்க அறவுற தொகை எவ்வளவுன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா உண்மையிலே இந்த 2வது 30க்கு மட்டும்தான் கேட்டாங்க. 0லிருந்து 60 வரைக்குமான யூனிட்டை கேட்கல. அவங்க கேட்ட 2வது 30 சொன்னா 30லிருந்து 60 தான் வரணும். சரிதானே? 0லிருந்து இல்லை. அப்ப 0லிருந்து 30 வரைக்குமான 450 கழிச்சிட்டு தான் நாங்க 30லிருந்து 60 வரையான தொகையை எடுக்கணும். அவை அதை கழிக்கிறதுக்காகத்தான் மொத்தம் 1050, அதுல 30 யூனிட்டுக்கு 450 ரூபா, அந்த 450 கழிச்சா 600 ரூபாய். அப்ப 2வது 30 யூனிட்டுக்கு இங்க செலுத்த வேண்டியது 600 ரூபாய். ஆகவே அது ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னா 600 ரூபாய் 30 யூனிட்டுக்கு பிரிபடுது. அப்போ ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தா 20 ரூபாய். ஆகவே 2வது 30 அலகுகளுக்கு 20 ரூபாய். அப்போ ஃபர்ஸ்ட் 30 யூனிட்டுக்கும் 15 ரூபா விடுவாங்க. அந்த 30 யூனிட் முடிஞ்சு 31வது யூனிட் ஆரம்பிக்கக்குள்ள அடுத்த ஒவ்வொரு யூனிட்டுக்கும் 20 ரூபாவாக இங்க பணம் அறவிடப்படுங்கிறான் இதுல விளக்கம். ரைட். இப்ப 13வது கேள்விக்கு போவோம். 50 அலகுகளை கொண்ட ஒரு இதுக்கு வந்து எவ்வளவு பில் எவ்வளவு வரும்னு சொல்லி கேட்கறாங்க. ரைட். எங்களுக்கு தெரியும் முதல் 30 வரை ஒரு அலகுக்கான கட்டணம் 15 ரூபாய். இப்பதான் நம்ம முதலாவது கேள்வியில பார்த்தோம். திருப்பி 2வது கேள்வியில பார்த்தோம் என்னன்னு சொன்னா இரண்டாவது அதாவது 31வது யூனிட்ல இருந்து 60 வரை ஒரு அலகுக்கான கட்டணம் 20 ரூபான்னு சொல்லி பார்த்தோம். அப்ப எங்களுக்கு இப்ப கேட்ட கேள்வி 50 யூனிட்டுக்குன்றதால 50 அலகுகளுக்கான மொத்த கட்டணம் எவ்வளோன்னு பார்த்தா முதல் 30க்கும் 15 ரூபா படி பெருக்கி காணணும். நம்ம ஏற்கனவே நம்ம கண்டுதான் இருக்கிறோம். அடுத்தது 2வது 30க்குள்ள எங்களுக்கு ஃபுல்லா வரல. இப்போ முதல் 30 வந்து 50 யூனிட் தானே, அப்ப மிச்சம் 20 யூனிட் இருக்குது. இந்த ரெட் கலர்ல போட்டிருக்கிறது யூனிட். அப்ப முதல் 30 யூனிட்டையும் நாங்க இதுக்குள்ள எடுத்துட்டோம். அடுத்த 20 யூனிட்டையும் நாங்க அதுக்கு போடுறோம். போட்டுட்டு அது 20க்கும் 20 ரூபா படி கணக்கிடப்படும். முதல் 30க்கும் 15 ரூபா படி, 2வது 20க்கும் 20 ரூபா படி, இரண்டையும் பெருக்கி மொத்தத்தை எடுத்துச்சுன்னா சரி. இதெல்லாம் வந்து நான் இந்த செய்முறை வந்து உங்களுக்கு விளங்குறதுக்காக தான் இப்படி போட்டிருக்கிறேன். சரியானே? இவ்வளவு எழுதி நீங்க டைமும் எனக்கு எடுக்கப்படாது எக்ஸாம் டைம்ல. இதெல்லாம் உங்களுக்கு உடனே நீங்க கண்டு கொண்டு இப்போ 15 20 முதல் 2 கேள்வியிலையும் கண்டுட்டீங்க. 3வது கேள்வியில கண்டா நீங்க மனசுக்குள்ளாலே பெருக்கி எடுத்துடணும். இதெல்லாம் மனசுக்குள்ளாலே லேசா பெருக்கலாம் பூச்சியங்களோட வாரத்தை. இப்போ 30 தர 15 சொன்னா 15 பூஜ்ஜியத்தை விட்டுட்டு 3ஆல பெருக்கினீங்கன்னா சரி. அப்போ 15 3 45, பின்னால பூஜ்ஜியத்தை சேர்த்தீங்கன்னா 450 சொல்லி லேசா கண்டுருவீங்க. அதே மாதிரி 20 தர 20 ரெண்டையும் பெருக்கினால 2 4, பின்னால 2 சைவரையும் சேருங்க 400. அப்ப ரெண்டையும் கூட்டி 850 அப்படின்னு சொல்லி மைண்டாலே நாங்க இந்த கணக்குகளை செய்து கொள்ள இயலும். அப்ப குயிக்கா நீங்க செய்ய பார்க்கணும். அதுலதான் உங்களோட திறமை இருக்குது. அப்ப 50 அலகுகளுக்கான சராசரி கட்டணம் எங்கிட்ட கேட்டது சராசரி கட்டணம். அப்ப இது அவ்வளவு கூட்டினா நமக்கு 850 வருது. சராசரி கட்டணங்கிறது ஒரு யூனிட்டுக்கு சராசரி எவ்வளவு போகுதுங்கிறது தானே. அது மொத்த யூனிட்டால பிரிப்போம். ரைட். 850 50ஆல பிரிச்சோம் சொன்னா 17 சராசரி கட்டணமாக வரும். மொத்த தொகைன்னு சொல்லி கேட்டிருந்தா 850 நாங்க கொடுத்திருப்போம். எங்கள்கிட்ட இங்க யூனிட்டை கட்டத்தால இந்த சராசரி கட்டணத்தை கட்டத்தால 17 சொல்லி கொடுத்திருக்கோம். அடுத்தது 14வது கேள்வியை பாருங்க. ஒவ்வொரு மாதத்திற்கும் 150 ரூபாயை நிலையான கட்டணமாக அறவிட்டால் மாதாந்த சேவை அலகுகளின் எண்ணிக்கை 75 என கொண்டால் கட்டணம் அறவிடப்படுவதில் மாதாந்த கட்டணம் எவ்வளவு? அதாவது இங்க மாதாந்த சேவை அலகுகளின் எண்ணிக்கை 75ங்கிறது என்னன்னு சொன்ன உடனே உங்களுக்கு இப்போ வந்து 75 யூனிட் வந்திருக்குது. இப்போ உங்களோட வீட்டில் இருக்கிற கரண்ட் பில் நினைச்சு கொள்ளுங்களேன் கற்பனையில். அப்போ இலகுவாக இருக்கும். இப்போ உங்களோட மீட்டர் வந்து 75 யூனிட் ஓடி இருக்குது. இந்த 150 ரூபாய் நிலையான கட்டணம்ங்கிறது என்னன்னு சொன்னால் உங்களோட மீட்டர் ஓடினாலும் ஓடாட்டியும், அதாவது நீங்கள் மின்சாரம் பாவித்தாலும் பாவிக்காட்டியும் நிலையான வாடகை 150 ரூபா கட்டணும். அது வழமையாகவே கட்டுற தொகையாக இருக்கும். அதுதான் நிலையான கட்டணம். அதுக்கு அடுத்ததாக இந்த 75 யூனிட்டுக்கும் நீங்கள் வேறையா கட்டணம் செலுத்தணும். அப்போ 150 ரூபா நிலையான கட்டணம், 75 யூனிட்டுக்குரிய கட்டணம் வேறையா கண்டு ரெண்டையும் கூட்டித்தான் உங்களுக்கு மாதாந்த கட்டணம் வரும். அப்போ இந்த மாதாந்த கட்டணம் சொல்லி இந்த 14வது கேள்வியில் நீங்கள் கொடுக்க வேண்டியது என்னன்னு சொன்னால் 75 யூனிட்டுக்குரிய தொகையை நீங்கள் காணணும். கண்டுட்டு அதுக்கு பிறகு நிலையான கட்டணம் 150ஐயும் அதுக்கு கூட கூட்டி மொத்த கட்டணத்தை பார்க்கணும். நாங்கள் ஏற்கனவே 0 தொடக்கம் 30 வரையான யூனிட்டுகளுக்கு ஒரு யூனிட்டுக்கு 15 ரூபா படி அறவிடப்படும் சொல்லி பார்த்தோம். அதே போல் 31வது யூனிட்டிலிருந்து 60 யூனிட் வரைக்கும் எங்களுக்கு ஒரு யூனிட்டுக்கு 20 ரூபா படி அறவிடப்படும் சொல்லி பார்த்தோம். இப்போ எங்களுக்கு 75 யூனிட்டுங்கிறது அது 60 யூனிட்டையும் தாண்டுவதால் 60க்கும் 90 வரையான யூனிட்டில், அதாவது 61வது யூனிட்ல இருந்து ஒவ்வொரு யூனிட்டுக்கும் எவ்வளவு அறவிடுவாங்கன்னு சொல்லி பார்க்கணும். அதை பார்ப்போம் இப்போ. ரைட். அப்ப 60 தொடக்கம் 90 வரையான இந்த யூனிட்டுகளுக்கு என்ன செய்யறாங்கன்னு சொன்னா
750 அறவிடுறாங்க. அப்போ ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோன்னு சொல்லி நாங்கள் கண்டுகொள்வோம். ரைட், ஒரு யூனிட்டுக்கு 750 × 30. அப்போ இதை சுருக்கினீங்கன்னு சொன்னால் 25 சொல்லி வருது. அப்போ இதுக்கு என்ன செய்கிறாங்க, 25 ஒரு யூனிட்டுக்கு அறவிடுறாங்க. அப்போ திருப்பி ஒருக்க நான் ஞாபகப்படுத்துகிறேன், முதல் 30 யூனிட்டுக்கும் ஒரு யூனிட்டுக்கு 15 அறவிட்டாங்க. அடுத்த 31வது யூனிட்டிலிருந்து 60 யூனிட் வரைக்கும் 20 அறவிட்டாங்க. இப்போ அடுத்த 61லிருந்து 90 வரைக்கும் 25 படி அறவிடுறாங்க. அப்போ 15, 20, 25 இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. இப்போ எங்கள்கிட்ட கேட்ட கேள்விக்கு வருவோம். இந்த கேள்வி ஒவ்வொரு மாதத்திற்கும் 150 ரூபாய் நிலையான கட்டணமாக அறவிட்டால் மாதாந்த சேவை அலகுகளின் எண்ணிக்கை 75 என கொண்டால் கட்டணம் அறவிடப்படுவதில் மாதாந்த கட்டணம் எவ்வளவுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது நீங்கள் பாவிச்சாலும் பாவிக்காட்டி 150 ரூபா வாடகை கட்டணம், அதுக்கு கூட உங்களுக்கு இப்போ 75 யூனிட் உங்களோட மீட்டர் காட்டுது. அப்போ 75 யூனிட் ஓடினா இந்த மாதத்துக்கு உங்களோட நிலையான கட்டணம் சேர்த்து எவ்வளவு வருங்கிறது தான் கேள்வி. அப்போ நமக்கு தெரியும் 30 அலகு வரைக்கும் 15 ரூபா, 31வது அலகுலேருந்து 60 வரைக்கும் 20 ரூபா, 61லிருந்து 90 வரைக்கும் 25 ரூபா. அப்போ நம்ம 75 யூனிட்டுக்கும் எவ்வளோன்னு சொல்லி பார்ப்போம். 75 அலகுகளுக்கான கட்டணம் பாருங்கள், முதல் 30 யூனிட்டுக்கும் 15 ரூபா படி பார்க்கணும். அப்போ 30 தர 15. அடுத்த 30 யூனிட்டுக்கும் 20 ரூபா படி பார்க்கணும். அப்போ 30 தர 20. அப்போ முதல் 60 யூனிட்டும் வந்துட்டு நாங்கள் 75 யூனிட்டுக்கு பார்க்கணும். அப்போ மீதி 15 யூனிட் இருக்குது. அந்த மீதி 15 யூனிட்டுக்கும் 25 ரூபா படி அறவிடணும். அப்போ 75 யூனிட்டுக்கும் வந்துடும். ப்ளஸ் 150 சொல்லி போட்டிருக்கிறது என்னென்னு சொன்னால் இது நிலையான கட்டணம், இது பாவித்தாலும் பாவிக்காட்டி நாங்கள் கட்டியே ஆகணும். ரைட், இது இவ்வளவு பெருக்கி சுருக்கி நாங்கள் எடுத்தோம்னு சொன்னால் 1425 ரூபான்னு சொல்லி வரும் இந்த 75 யூனிட்டுக்குமான கட்டணம். மேலதிகமாக இந்த 150 அப்படியே வருது. ரெண்டையும் நாங்கள் கூட்டிட்டோம்னு சொன்னால் டோட்டலாக 1575 ரூபாய் என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த 75 அலகுகளுக்கான கட்டணமாக கட்ட வேண்டியிருக்கும். அப்போ இந்த 14வது கேள்விக்குரிய ஆன்சர் என்னன்னு சொன்னால் 1575. அடுத்தது 15வது கேள்விக்கு போவோம். மாதாந்த கட்டண சிட்டையை தயாரிக்கையில் அந்த மாதத்தினுள் பெற்றுக்கொண்ட சேவை அலகுகளின் எண்ணிக்கை 30 அலகுகள் அல்லது அதனை விட குறைவு எனின் சிட்டையில் 20%, 30லும் கூட எனினும் 60லும் குறைவு எனின் சிட்டையில் 30%, 60லும் கூட எனின் சிட்டையில் 40% வரியாக அறவிடப்பட்டால் 50 அலகுகளை கொண்ட சிட்டையை விட 75 அலகுகளை கொண்ட சிட்டை எவ்வளவு தொகையால் கூடியதாகும்? கேள்வியை நல்லா வழங்கிக் கொள்ளுங்க. 50 அலகுகளை கொண்ட சிட்டையை விட 75 அலகுகள் கொண்ட சிட்டை எவ்வளவு கூடன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ நம்ம முதல்ல இந்த 50 அலகுக்கும் காணணும், 75 அலகுக்கும் காணணும். அப்போ 50 அலகுக்கான கட்டணம் நாங்கள் ஏற்கனவே முதல் கேள்வியிலே கண்டுட்டோம். 850 ப்ளஸ் நிலையான கட்டணம் 150 ரெண்டும் சேர்த்து 1000 ரூபாய் வந்துச்சு. அதே போல் 75 அலகுகளுக்கான கட்டணமும் பார்த்தோம் 1425 ரூபா ப்ளஸ் 150 ரூபா டோட்டல் 1575 ரூபா வந்துச்சு. அப்போ இது ரெண்டையும் வச்சு கொண்டு தான் நாங்கள் பார்க்கணும். இதுலேயும் நாங்கள் எவ்வளோ வரின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 50 அலகுக்கான வரி எவ்வளோன்னு சொல்லி பாருங்கள். 30லும் கூட எனினும் 60லும் குறைவு எனின் சிட்டையில் 30%, அதாவது 30 தொடக்கம் 60க்குள்ளே தான் 50 வருது. அப்போ 30% வரிய கட்டணம் இந்த 50 அலகுக்கு. அதே மாதிரி இந்த 75 அலகுகளுக்கான கட்டணத்தை பாருங்க, 60லும் கூட என்றால் 60 யூனிட்டுக்கு மேலே வாராக்கள் 40% வரி கட்டணம். ஆகவே 75 அலகுகளுக்கான கட்டணம் 40% வரியாக கட்ட வேண்டியிருக்கும். அப்போ 50 அலகுகளுக்கு நாங்கள் 30% வரி கட்டணம், 75 அலகுகளுக்கு இங்கு தரப்பட்ட தரவுப்படி 40% கட்டணம். அப்போ இதை நாங்கள் இப்போ கல்குலேட் பண்ணணும். ரைட், இப்போ இதை நான் எடுக்கிறேன். ரைட், அப்போ 50 அலகுகளுக்கு நாங்கள் 1000 ரூபாய் ஏற்கனவே கட்டணம், அதுக்கு கூட 30% வரி கட்டணம். இது ரெண்டும் சேர்ந்து தான் மொத்த கட்டணமாக அறவிடப்படும். இதே போல் 75 அலகுகளுக்கான கட்டணம் 1575, அதுக்கு 40% வரி கட்டணும். அப்போ அது ரெண்டும் சேர்ந்து தான் பில்லில் பே பண்ணக்கூடிய தொகையாக வரும். அப்போ அதை எவ்வளோன்னு சொல்லி பார்ப்போம். ரைட், முதலாவது 1000க்கு பார்ப்போம். நாங்கள் 100க்கு 30%ன்னு சொன்னால் 1000க்கு எவ்வளோன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் 300. ஆகவே இந்த 1000 ரூபாய் கட்ட வேண்டியால் வரியாக 300 ரூபாய் கட்டணும். அப்போ ரெண்டும் சேர்த்து மொத்தமாக அவர் செலுத்த வேண்டியது 1300 ரூபாய். அதே போல் 75 அலகுக்கு பார்த்தோம்னு சொன்ன உடனே 75 அலகுக்கான கட்டணம் 1575, அதுக்கு கூட 40% வரி கட்டணம். அப்போ 100க்கு 40ன்னு சொன்னால் 1575க்கு 630 ரூபா. அப்போ அவருக்கு ஏற்கனவே இருக்கிற 1575ஓட வரி 630ஐயும் சேர்த்தால் 2205 ரூபாய். எங்கள்கிட்ட கேட்ட கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த 50 அலகுகளை விட 75 அலகுகள் பாவித்தா எவ்வளோ கூடுதலான கட்டணம் வரும்னு சொல்லி. அப்போ 50 அலகுக்கு 1300 ரூபா,
75 அலைகளுக்கு 2205 ரூபா. அப்போ எவ்வளோ கூடண்டு பார்க்க ஒன்றிலிருந்து ஒன்றை கழிச்சோம்னு சொன்னால் எங்களுக்கு 905 ரூபாண்டு வருது. அப்போ இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொன்னால் 905 ரூபாய். இப்போ அடுத்த கேள்விக்கு போனாங்க. ரைட், இது கொஞ்சம் வித்தியாசமான ஒரு வரைவு. இந்த கேள்வி செஞ்சிருக்கிறீங்களா, விடையில் எடுத்திருக்கிறீங்களா? முதல்ல இந்த கேள்வியில நாங்கள் இந்த அட்டவணையை கொஞ்சம் விளங்கிக் கொள்ளணும். பாருங்க, எல்லா பக்கமும் பூஜ்ஜியம் இருக்குது. அதே மாதிரி வேட்பாளர் எக்ஸ் இருக்கிறார், வேட்பாளர் Y இருக்கிறார், வேட்பாளர் ஜெட்டும் இருக்கிறார். இங்க வந்து சொல்லியிருக்கிற என்னன்னு சொன்னா, தேர்தல் ஒன்றின் போது மாவட்டம் ஒன்றிலே போட்டியிட்ட 3 வேட்பாளர்களுக்கு கிடைத்த வாக்குகள் இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளன. அப்ப 3 வேட்பாளர்கள் XYZங்கிறது 3 வேட்பாளர்கள். இம்மாவட்டம் ஏபிசிடி எனும் 4 ஆசனங்களாக பிரிக்கப்பட்டுள்ளன. அப்ப இந்த ஏபிசிடிங்கிறது 4 ஆசனங்கள். இப்ப ஆசனம் ஒவ்வொன்றிலும் அளிக்கப்பட்ட வாக்குகளின் மொத்த எண்ணிக்கையை தந்திருக்கிறாங்க. ஏல 7000, பியில 5500, சியில 6500, டியில 8320. மொத்த வாக்குன்னு சொல்லக்குள்ள, செல்லுபடியான மொத்த வாக்குன்னு சொல்லக்குள்ள XYZ 3 பேரையும் கூட்டினது அந்த மொத்த வாக்கா. ரைட், அப்ப 3 பேரையும் கூட்டின ஏபிசிடியில அதுவும் இருக்குது. இப்ப நாங்க இந்த கிராஃபை கொஞ்சம் பார்ப்போம். இதுல எந்த திசையில யாரை பார்க்கறேன்னு முதல்ல நமக்கு தெரியணும். ரைட், இப்படி தர கிராஃப்ல இதுல பாத்தீங்கன்னு சொன்ன உடனே இந்த எக்ஸை பாருங்க, இந்த ரெட் லைன்ல காட்டுறது. இந்த எக்ஸ் எடுத்தோம்னு சொன்னா இங்கேயும் பூஜ்ஜியம் இருக்குது, இங்கேயும் பூஜ்ஜியம் இருக்குது. நம்ம இடது பக்கம் இருந்து பார்க்கறியா, வலது பக்கம் இருந்து பார்க்கறியான்னு பார்த்தா அடுத்த புள்ளியில பாருங்க, 0, 25, 50, 75 வலது பக்கம் இருந்து அதிகரிச்சு போகுது. அப்ப இந்த அம்புக்குறி போட்டிருக்கிற அந்த திசையில தான் நம்ம பார்க்கணும். ரைட், அப்ப வேட்பாளர் எக்ஸுக்குரிய 0 இந்த வலது பக்கம் இருக்கிற 0 தான். அப்ப இடது பக்கம் இருக்கிறது இந்த எக்ஸுக்குரியவர் இல்லைன்னு சொல்லி நீங்க இந்த இடத்துல விளங்கிக் கொள்ளணும். அப்ப எக்ஸை கேட்டாலே நாங்க எந்த லைன்ல பார்க்கணும்னு சொன்னா, எக்ஸுக்குரிய 0 இந்த இருக்குது, அடுத்தது 25, 50, 75 சொல்லி அதிகரிச்சு போகுது. அப்ப வலம் இருந்து இடமாக எக்ஸிட பெருமானங்கள் போய்கொண்டிருக்குது. அப்ப எக்ஸை கேட்டாலே இந்த திசையில தான் நாங்க பார்க்கணும், வேற எந்த திசையிலையும் பார்க்க கூடாது. இதை கிளியரா விளங்கிக் கொள்ளணும். ரைட், அடுத்தது வைக்கு போவோம். வைய பாருங்க, வைட இங்கேயும் 0 தான் இருக்குது, 3 மூலையிலையுமே 0 தான் இருக்குது. ஆனா வைட எங்க அதிகரிச்சு போகுதுன்னு பாருங்க, 0, 25, 50, 75. அப்ப இதுதானே வைக்குரிய 0 இருக்கணும். இப்ப இங்க இருந்து நம்ம எடுக்கல, ஏன் 0க்கு அடுத்து 75 வரை இயலாதே, 75க்கு பிறகு திருப்பி 50 வரை இயலாதே, 0க்கும் 75க்கும் இடையிலே 50 வரணும். அப்ப இங்க இருந்து வந்தா பிழைக்குது. அப்ப இங்க இருந்து போனா ஓகே, 0 அதை கூட கூட 25, அதை விட கூட 50, அதை விட கூட 75. அப்ப வைய நாங்க எப்படி பார்க்கணும்னு சொன்னா, கீழே இருந்து இப்படி மேல் நோக்கி பார்க்கணும். அதே மாதிரி ஜெட்டுக்கு போய் பாருங்க, ஜெட்ல இங்க இருந்து பார்க்கல, 0க்கு அடுத்து 75 மரம் 80 திருப்பி குறைஞ்சு போகுது. அப்ப ஜெட்டுக்கு இந்த 0, அப்ப அதுக்குரிய கோடு இந்த கிரீன் கலர்ல காட்டுறோம் பாருங்க. அப்ப ஜெட்டை கேட்டா இது 0, 25, 50, 75 இந்த திசையில வரணும். இப்ப ஒவ்வொரு ஆக்களையும் பார்க்க வேண்டிய திசையை நான் அம்புக்குறியில காட்டியிருக்கிறேன். இது மட்டும் தெரிஞ்சாலே போதும், 5 கேள்விக்கும் லேசா விடை எடுத்துடலாம். இது தெரியாம நம்ம 5க்குமே விடை எடுக்காம நிற்போம். இதுல இருக்கிற நுட்பம் இதுதான், இந்த திசையை கண்டுபிடிக்கிறது. இந்த கேள்வியில இருக்கிறது நுட்பம் அது மட்டும்தான். ரைட், ஓகே. இப்ப கேள்விக்கு போவோம். நாங்க இப்பயே தகவல் எடுத்துட்டு போனாலும் எங்களுக்கு லேசா இருக்கும். அப்ப தகவல் எடுத்துட்டு நாங்க போகலாம். பாருங்க, இந்த எக்ஸுங்கிற வேட்பாளர் தகவல்களை எடுப்போம். ரைட், எக்ஸ் இந்த போட போறோம் பாருங்க. அதாவது எக்ஸுங்கிறால் இந்த ஏபிசிடிங்கிற 4 ஆசனங்களுக்குமாக எவ்வளவு எடுத்தாருன்னு சொல்லி பார்ப்போம். முதலாவது ஏ பார்ப்போம், ஓர்டர்லயே வருவோம் பாருங்க. எக்ஸுங்கிற இந்த புள்ளி ஓர்டர்ல நாங்க பார்க்கணும். அப்ப இந்த லைன்ல தான் ஒன்று பார்க்கணும். 0 இந்த கோட்டுல பார்க்கணும், 25 இந்த கோடு, 50ங்கிற இந்த ரெட் லைன் போற கோடு, 75ங்கிற இது. அப்ப ஏங்கிறது இந்த 50க்கு நேர் இருக்குது, 50% நேர் இருக்குது. அப்ப ஏயில வேட்பாளர் எக்ஸ் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கை 50%. இது விளங்கிட்டா அந்த ஏக்கு 50 எடுத்தது. திரும்ப சொல்லுங்களேன் சார். எக்ஸிட திசை இதுதானே, 0, 25, 50, 75 போகுது. இந்த இதுல ஏயில அவர் எவ்வளவு எடுத்தாருன்னு சொல்லி பாக்குறேன்னு சொன்னா, ஏக்கு நேர இந்த எக்ஸ்ல இருந்து வரையப்பட்ட கோடு எதுன்னு சொல்லி பாக்குறோம். சரிண்ணே, அப்ப ஏக்கு நேர எக்ஸ்ல இருந்து வரையப்பட்ட கோடு இதுதான். அப்ப இது 50% சொல்லி பாக்குறோம். ரைட்டா? ஓகே சார். ரைட், ஏக்கு இதுவும் எக்ஸ்ல தானே வந்து சேருது, 75 சொல்லி அப்படி பார்க்க கூடாது. ஏன்டா நம்ம 0க்கு சமாந்தரமான கோடுகளை தான் பார்ப்போம். பாருங்க, எக்ஸுக்குரிய 0 என்ன இருக்குன்னு சொன்னேன், வலது பக்கம். வலது பக்கம் என்ன சாய்வுல போகுதோ அதுக்கு அடுத்த சாய்வு 25ல பார்க்கணும், அதே சாய்வுல 50 பார்க்கணும், அதே சாய்வுல 75 பார்க்கணும். ரைட், வேற சாய்வுகள்ல நாங்க பார்க்க கூடாது. அப்ப இதே சாய்வுல தான் நாங்க பார்க்கணும். 0க்கு சமாந்தரமான ஒரு கோட்டை வரைகிறோம். வரைஞ்சோம்னா இது ஏக்குள்ளால போகுது. அப்ப ஏங்கிறது 50% பெற்றிருக்குது. ரைட், அடுத்தது பியை பார்ப்போம். பியில பாருங்க, பிங்கிறது இந்த இருக்குது. அப்ப ஏயில இருந்து வரையக்குள்ள நாங்க ஏக்குரிய 0 கோடுக்கு சமாந்தரமா தான் வரையணும். அப்ப நான் அதுக்கு சமாந்தரமான கோடு ஒன்று வரையணும் பாருங்க. பியும் அதே நேர்கோட்டுல தான் இருக்குது, சியும் அதே நேர்கோட்டுல தான் இருக்கு, டியும் அதே நேர்கோட்டுல தான் இருக்குது எக்ஸுக்கு பாருங்க.
அப்ப இங்க அதாவது நாங்க அந்த பூஜ்ஜியத்தை அடிப்படையா வச்சு கொண்டு தான் வரைகிறோம். பூஜ்ஜியத்துக்கு சமாந்தரமா இந்த கோடை வரைவோம். அதே மாதிரி 50க்கு நேரம் வரைஞ்சிருக்கிறோம். ரைட். அப்ப பிசிடி மூன்றுமே எக்ஸுக்கு 25ல தான் இருக்குது. அப்ப பியும் 25, சியும் 25, டியும் 25. எக்ஸுக்குரிய எல்லா புள்ளிகள்லையும் என்னென்ன சதவீதத்தில் எடுத்தாங்கன்னு சொல்லி கண்டுட்டோம். இது விளங்கிட்டா உங்களுக்கு? விளங்கிட்டு சார். ஓகே, விளங்கினா சொல்லுங்க, அப்பதான் நான் அடுத்துக்கு போகலாம். ரைட், ஓகே. அப்ப எக்ஸுக்குரியத்தை எடுத்துட்டோம். இப்ப நாங்க வைக்கு போவோம். ரைட், வைக்கு ஒரு சாட்டை போடுறோம். நான் வைல பார்ப்போம் நாங்க இப்ப. ரைட், வை எங்க இருந்துன்னு சொல்லி அம்புக்குறி நம்ம முதல்ல போட்டோம். வைல பூச்சி இந்த இருக்குது, அடுத்த 25 50 அதிகரிச்சு போகுது. அப்ப இந்த திசையில போகுதோ இந்த 25க்குள்ள இருக்கிறோம். அதாவது வைர பூஜ்ஜியம் இதானே, இந்த அடியில் இருக்கிறது தானே. அப்ப பூஜ்ஜியத்துக்குரிய இந்த கோட்டுல இருந்து இப்படி கீர்னீங்கன்னு சொன்னா ஏயும் பியும் எங்க இருக்குன்னு சொல்லி பாருங்க. சமனா 25ல இருக்குது. ஏயும் 25ல இருக்குது, பியும் 25ல இருக்குது. அடுத்து சி புள்ளி கொண்ட வரைவோம் நாங்க. சிக்கு எதுக்கு நேரம் இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 50க்கு நேரம் இருக்குது. அப்ப அதையும் நோட் பண்றேன், சிக்கு 50. அடுத்து டியை பார்ப்போம். டி வந்து ரெண்டுக்கும் நடுவுல இருக்குது, 50க்கும் 75க்கும் நடுவுல இருக்குது. அப்ப ரெண்டையும் கூட்டி 2ஆல பிரிச்சு பாருங்க. அப்ப அது எத்தனையா இருக்கும்னு சொன்னா 62.5 அரைக்கும். ரைட், 25 25 கூடுது. அப்ப நடுவுல இருக்கிறது 12.5 அரைக்கணும். அப்ப 50 கூட்டினா 62.5. பைக் எடுத்து விளங்கிட்டாப்ப பூஜ்ஜியத்துக்கு சமாந்தரமாவே கோட்டக்கீரணும்டா சரி. பூஜ்ஜிய கோடு இந்த அரைக்குது. அப்ப அதுக்கு நேர ஒவ்வொன்றுக்கும் கோட்டக்கீரி பார்க்கிறோம். அடுத்தது ஜெட்டை பார்ப்போம். ஜெட்டுக்குரிய பூஜ்ஜியம் எங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஜெட்டுக்குரிய பூஜ்ஜியம் மேல இருக்கு பாருங்க. ரைட், ஜெட்டுக்கும் அதே மாதிரி நான் ஒன்று போடுறேன். ஜெட்ர பூஜ்ஜியம் மேல இருக்குது. அப்ப ஜெட்ர பூஜ்ஜிய கோடு இது. ரைட், ஜெட் இப்படி வருது. இப்படி வருதுண்டா அதோட கிடையான கோடுகள் இப்படி. இதுதான் முதலாவது ஜெட்ர பூஜ்ஜியம். அது இந்த வை பக்கம் இருக்கிறது ஜெட்ர பூஜ்ஜியம். அப்ப அங்க 25க்கு நேரம் ஒரு கோடு அடிக்கிறேன். கோடு அடிச்சிங்கன்னு சொன்ன உடனே ஏயில பாருங்க, 25க்கு நேரம் கோடு அடிச்சா ஏ புள்ளிக்கு நேரம் வந்து சேருது. அப்ப இந்த ஜட்டுங்கிறது ஏயில 25% எடுத்திருக்குது. அதே மாதிரி சியும் அதுல தான் இருக்குது. அப்ப அதையும் நான் எடுத்துட்டு நோட் பண்றேன். சியும் 25ல இருக்குது. அடுத்தது பியை பார்க்குறோம். பி 50க்கு நேரம் இருக்குது. அப்ப அதையும் போட்டுட்டோம். அடுத்து டியை பார்த்தீங்கன்னா இங்க இருக்குது. அப்ப டி இதுக்கு எத்தனைக்கு நேரம் இருக்குன்னு சொல்லி பார்த்தா இது 0, இது 25. அப்ப ரெண்டுக்கும் நடுவுல எத்தனை இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12.5 இருக்கும். 0க்கும் 25க்கும் சரியா நடுவுல 12.5. இப்ப நாங்க ஜெட்டையும் எடுத்துட்டோம். இப்ப XYZ மூன்றும் ஏபிசிடிங்கிற ஒவ்வொன்றிலையும் எத்தனை சதவீத வாக்குகளை பெற்றுட்டாங்கன்னு சொல்லி மூணும் எடுத்துட்டோம். இது உங்களுக்கு கிளியரா விளங்கிட்டா? ரைட், ஓகே. இனி நம்ம கிராஃபை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன், நாங்கள் XYZ மூன்றுக்கும் தகவலை சேகரித்து எடுத்துட்டோம். இனி கிராஃப்ல பார்த்து பார்த்து நாங்கள் கஷ்டப்பட தேவையில்ல. இந்த 3 சார்ட்டையும் வச்சு கொண்டு தான் இனி இப்படியே நாங்கள் எடுக்க போறோம். ரைட், பாருங்க. எந்த ஆசனத்தில் வேட்பாளர் எக்ஸிற்கு அதிக எண்ணிக்கையிலான வாக்குகள் அளிக்கப்பட்டன. அப்ப இங்க தேவைன்னா எங்களுக்கு எக்ஸ் தான் தேவை. எக்ஸ் அட்டவணை இந்த எல்லோ கலர்ல இருக்கு பாருங்க. இதுல எதுல எக்ஸுக்கு அதிக வாக்கு கூட வாக்கு எதுல இருக்குன்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சும்மா பார்த்தாலே எங்களுக்கு வழங்குது. எக்ஸ்ல ஏங்கிற ஆசனத்துல அதிக வாக்கு பெற்றிருக்காரு, 50% வாக்கு. மற்ற எல்லாம் 25% வாக்கு தான் பெற்றிருக்கிறார். அப்ப 50% வாக்கை நாங்க என்ன செய்யலாம், இந்த ஏ என்று சொல்லி ஆன்சரை கொடுத்துடலாம். அப்ப முதலாவது ஆன்சர் ஏ தாரது முதலாவது ஆன்சர். இது கிளியரா? அடுத்து 17வது கேள்வி. எக்ஸை காட்டிலும் வையிற்கு எத்தனை ஆசனங்களிலே கூடுதலான வாக்குகள் அளிக்கப்பட்டன? அப்ப நாங்க இப்ப எக்ஸையும் வையை மட்டும் எடுத்துக்கொள்வோம். ஏன்னா அது ரெண்டையும் தானே கேட்டிருக்கிறாங்க. ரைட், எக்ஸும் வையும் இருக்குது. எக்ஸை காட்டிலும் வையில எத்தனை ஆசனங்கள்ல வை வந்து கூடுதலா எடுத்திருக்குதுன்னு சொல்லி கேட்கறாங்க. அப்ப எக்ஸை விட கூட இருக்கிறது எது எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாருங்க, இந்த ஒன்று இருக்குது. சிங்கிறதுல எக்ஸ் வந்து 25 எடுத்திருக்குது, வை 50 எடுத்திருக்கு. அப்ப அது கூடுதலாக இருக்குது. அடுத்தது டியிலையும் எடுத்திருக்குது. டியில எக்ஸ் வந்து 25 எடுத்திருக்குது, ஆனா வை 62.5. மற்றதுல எல்லாம் இதுல சமனா எடுத்திருக்குது, இதுல குறைய எடுத்திருக்குது. அப்ப வை வந்து எதுல கூட எடுத்திருக்காருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சியிலையும் டியிலையும் வை கூடுதலாக எடுத்திருக்கார். அப்ப 2 இடத்துல அவர் கூடுதலாக எடுத்திருக்கார். அப்ப இந்த கேள்வி எத்தனை இடத்துல கேள்வி. அப்ப எங்க நாங்க அவருக்கு கொடுக்க வேண்டிய ஆன்சர் வந்து 2. அப்ப இது உங்களுக்கு கிளியரா விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ரைட், அடுத்த கேள்விக்கு போனாங்க. எந்த ஆசனத்தில் எக்ஸிற்கும் ஜெட்டிற்கும் ஒரே எண்ணிக்கையிலான வாக்குகள் அளிக்கப்பட்டன? எக்ஸுக்கும் ஜெட்டிற்கும் ஒரே எண்ணிக்கையிலான வாக்கு எந்த ஆசனம்? அப்ப எக்ஸையும் ஜெட்டையும் எடுக்கிறோம். இப்ப எடுத்துட்டு எதுல சமனா இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னா சிங்கிறதுல 25 25 எடுத்திருக்கிறாங்க. மற்ற எதுலையுமே அவங்க சமனா எடுக்கல பாருங்க. அப்ப டிரெக்டா நாங்க ஆசனம் இங்க விட கொடுக்கலாம் எதுலன்னு சொல்லி. அப்ப சிஇலன்னு சொல்லி ஆன்சரை கொடுக்கலும். அடுத்த 19வது. ஆசனங்கள் எல்லாவற்றிலிருந்தும் வையிற்கு கிடைத்த வாக்குகளின் மொத்த எண்ணிக்கை யாது? ஆசனங்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் வையிற்கு கிடைத்த மொத்த ஆசனங்கள். அப்ப வைய முதல்ல எடுக்கிறேன். இது வந்து மொத்த ஆசனங்கள் அவங்க முதல்ல கேள்வியில தந்தாங்க, ஞாபகம் இருக்கா? ஏயில எல்லாரும் சேர்ந்து எடுத்தது 7000, பியில எடுத்தது 5500, சியில 6500, டியில
8320 எல்லாரும் சேர்ந்து எடுத்த வாக்கு, மொத்த வாக்குகள் எங்களுக்கு கேள்வியிலே தந்திருக்கிறாங்க. ரைட், அதை நான் முதல்ல உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு அடுத்த இப்போ வையத்தான் கேட்டிருக்கிறாங்க, ஒவ்வொன்றிலையும் எடுத்து எவ்வளோன்னு சொல்லி. அப்போ வையையும் நான் நோட் பண்ணுறேன். வை நாங்கள் ஏற்கனவே எடுத்த தகவல். அப்போ ஏயில மொத்த வாக்கு 7000, அதில் 25% வை எடுத்திருக்கிறாங்க. அப்போ ஏயில 7000 மொத்த வாக்கு, அதில் வை எடுத்தது 25%. அப்போ 7000ல் 25% எத்தனைன்னு சொல்லி பார்ப்போம். அப்போ எங்களுக்கு சதவீதம் தான் இங்கே தொடர்புபடுது பாருங்க. 100க்கு 25%ங்கிறது 100க்கு 25. ஆகவே 7000ல் எத்தனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் 1750. அப்போ வை வந்து ஏங்கிற ஆசனத்துக்காக பெற்ற வாக்கு 1750. திருப்பி அவர் பியில் எத்தனை எடுத்திருப்பாருன்னு பார்த்தா பாருங்க, பியில் மொத்தம் 5500, அதில் 25%. அப்போ பிக்கு 100க்கு 25ண்டா 5500க்கு எவ்வளோன்னு சொல்லி பார்க்குறோம், 1375. அதே மாதிரி சிக்கு பார்க்குறோம். ஒவ்வொன்றுக்கும் நாங்கள் தனித்தனியாக பார்க்கணும். 100க்கு 50 தர 6500. அப்போ அதில் 3250. அதே மாதிரி டியை பார்க்குறோம். 100க்கு 62.5, இங்கே 83, சாரி 8320. அப்போ பெருக்கினீங்கன்னு சொன்னால் 5200. ரைட், இது அவ்வளோ மொத்தமாக கூட்டி எடுத்தீங்கன்னு சொன்னால் 11575. இது விளங்கிட்டா உங்களுக்கு? அடுத்த 20வது கேள்வி, எந்த ஆசனத்திலே அதன் 50% மேற்பட்ட வாக்குகள் ஒரு தனி வேட்பாளருக்கு அளிக்கப்பட்டன? அப்ப இங்க கேட்குறாங்க எந்த ஆசனத்திலே 50க்கும் மேற்பட்ட வாக்குகள். அப்ப எங்களுக்கு பார்த்தாலே விளங்கும் இதுல எது 50%ஓட கூட இருக்குன்னு சொல்லி பார்த்தா ஒரே ஒரு இடத்த வந்திருக்கு நமக்கு. இந்த வயில வந்து டிங்கிற ஆசனத்துல 62.5 பெறப்பட்டிருக்குது. அப்ப ஒரு வேட்பாளருக்கு 50% கூடியா கிடைத்த ஒரு இடம்னு சொன்னா இந்த இடத்துல தான், டிங்கிற ஆசனத்துல தான் வைக்கு அதிகூடிய வாக்குகள் பெற்றிருந்தாங்க. அது 50க்கும் கூடுதலாக இருந்துச்சு. அப்ப இதுக்கான விடை டி, அதாவது 4வது விடை. ரைட், இதுல யாருக்கும் டவுட் இருக்குதா? அடுத்து நான் ஒரு 5 மினிட்ஸ் எடுத்துக்கொள்றேன் உங்களுக்கு அந்த ஜென்ரல் நாலேஜ் சம்பந்தமான ஒரு விஷயம் ஒன்று சொல்ல. ரைட், ஓகே. இப்போ நான் கொமன் குரூப்லேயே 2 டாக்குமெண்ட் ஷேர் பண்ணியிருந்தேன், அதை பார்ப்பீங்க. இனி கொமன் குரூப்ல எந்த டாக்குமெண்ட்டும் ஷேர் பண்ணப்படாது, நம்ம எந்த குரூப்ல தான் ஷேர் பண்ணப்படும். நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஏன்னா நீங்கள் பே பண்ணி படிக்கிற ஆக்களுக்கு போட்டியாக மற்ற ஆக்களுக்கு நம்ம தகவல் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த இதில் இது எல்லா இடமுமே எல்லாருமே ஷேர் பண்ணக்கூடிய ஒன்று தான். ரைட், இதில் வந்துட்டு annual ஸ்கூல் சென்சஸ் ஆஃப் ஸ்ரீலங்கான்னு சொல்லி போட்டு 25ஆம் ஆண்டுக்கான ரிப்போர்ட் வெளியாக இருக்குது. இங்கிலீஷில் தான் அது வெளியாக இருக்குது. ஆனால் நீங்கள் சாதாரணமாக பார்த்தாலே விளங்கிக் கொள்ளலாம். இது உங்களுக்கு இந்த தரவுகளை பெற்றுக்கொள்றதுக்கு இப்போ இருக்கிற கடைசி தரவு தான் இது. இப்போ 2026க்கான தரவு உங்களோட எக்ஸாமுக்கு இடையில வருமான்னு சொன்னால் அது வராது. ஏன்டா டிசம்பர் டைமில் தான் எடுப்பாங்க. அப்போ இப்போ இருக்கிற தரவு எதை வச்சு கேட்பாங்கன்னா இந்த 2025 வச்சுக்கொண்டு. அப்போ இந்த டாக்குமெண்ட் நான் கொமன் குரூப்லேயும் போட்டிருக்கிறேன். கிடைக்காதாக்கள் நீங்கள் கேட்டிங்கன்னா அனுப்பி விடுவேன், நம்மளோட குரூப்லேயும் ஷேர் பண்ணுவேன். 2 டாக்குமெண்ட்ஸ் தான் நான் போட்டேன். ரைட், இதில் நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், நீங்கள் கீழே எடுத்துகிட்டு போனால் இதில் நிறைய தகவல் இருக்குது. நான் உங்களுக்கு இதை ஆன்லைனில் எக்ஸாம் போடக்குள்ளே இதில் போடுவேன், அதிலே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இருந்தாலும் சில கேள்வியில் தொகுத்து எடுக்கக்குள்ள நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளியர் வரும். ஸ்கூல்ல என்ன நடக்குது, ஸ்கூல்ல எப்படி இருக்குங்கிற விஷயங்கள் உங்களுக்கு கிளியரா வரும். பாருங்க, பிரைமரிங்கிறது கிரேட் 1 to 5ங்கிறது உங்களுக்கு தெளிவான ஒரு தகவல் உண்டு இதுல கிடைக்கும். ரைட், ஜூனியர் செகண்டரின்டா என்னங்கிறது உங்களுக்கு இடத்துல கிடைக்கும். 6 தொடக்கம் 9ங்கிறது தான் இது. அதே மாதிரி சீனியர் செகண்டரி, அதுவும் சீனியர் செகண்டரி லோவர்னு சொல்றாங்க. அதே மாதிரி சீனியர் செகண்டரி அப்பன்னு சொல்றாங்க. இந்த தகவல் எல்லாம் நான் தமிழ்ல தருவேன், உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் நீங்க ஒருக்க வாசிச்சு நீங்க இதுல பார்த்துக்கொள்ளலும். அடுத்தது கவர்மெண்ட் ஸ்கூல் எத்தனை இருக்குது, இதெல்லாம் ஏற்கனவே கேள்விக்கு வந்திருக்குதா? மொத்த பாடசாலைகள் இலங்கையில் இருக்கிற எத்தனை சொல்லி வந்திருக்குது. மொத்த பாடசாலைகள் பாருங்க, இப்ப இருக்கிறது 10,047. அதுல நேஷனல் ஸ்கூல் எத்தனை சொல்லி கேட்டு வந்திருக்கு 396. மாகாண பாடசாலைகள் 9,651. 1AB ஸ்கூல் எத்தனை இருக்குது, 1C ஸ்கூல் எத்தனை இருக்குது, டைப் 2 ஸ்கூல் எத்தனை இருக்குதுன்னு சொல்லி எல்லாமே உங்கள்கிட்ட கேள்வியா அங்க கேட்பாங்க. அடுத்து பாடசாலையில் வகைகள் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. பாடசாலை வகை உங்களுக்கு இதுக்குள்ளேயே வருது பாருங்க, 1AB, 1C, டைப் 2, டைப் 3. ரைட், அப்ப 4 வகையான பாடசாலை இதுக்குள்ள வருது. இப்படி நிறைய தகவல்களை நீங்க இதுக்குள்ள இருந்து பெற்றுக்கொள்ளலாம். அப்ப நீங்க டிரெக்டா இதை பார்த்தா தான் உங்களுக்கு அப்படியான தகவல்களை பெற்றுக்கொள்ளலாம். இது எல்லாமே ஏற்கனவே கேள்விக்கு வந்தது. ஆனா ஒவ்வொரு ஸ்கூலா டைப் 2, டைப் 3ல எத்தனைன்னு சொல்லி கேட்டு வந்தது, மொத்த பாடசாலை எத்தனைன்னு சொல்லி கேட்டு வந்தது, இப்படி எல்லாமே கேட்டு வந்திருக்குது. அப்ப நான் சிலதை தான் உங்களுக்கு சொல்லிட்டு போறேன் மேலோட்டமா, நீங்க பார்க்கறதுக்கு லேசாகும். அதே மாதிரி ஒவ்வொரு மாகாணத்தில் இந்த மாவட்டத்தில் இருக்கிற பாடசாலைகள் கூட கேட்டிருக்குது. இதை ஒவ்வொரு மாவட்டமாக கேட்க மாட்டாங்க. அவங்க எப்படி கேட்பாங்கன்னு சொன்ன உடனே அதிகூடிய பாடசாலைகள் இப்ப கடைசியா கேட்ட என்னச்சுன்னா 50க்கும் குறைவான பாடசாலைகளை கொண்ட அதிகூடிய பாடசாலை கொண்ட மாவட்டம் எது
தேசிய பாடசாலைகள் அதிகமாக கொண்ட மாவட்டம் எது அப்படின்னு சொல்லி எல்லாம் கேள்வியில் கேட்குறாங்க. அப்ப இது எல்லாத்துக்கும் உரிய தகவல் உங்களுக்கு இந்த சார்ட்ல கிடைக்கும். நேஷனல் ஸ்கூல் எத்தனை சதவீதம் எத்தனைங்கிற எல்லா விஷயமே இருக்குது. ஆனா இது எல்லாமே நம்ம எதை கேட்பாங்கன்னு தெரியாதானே. ஏதோ ஒரு வகையில ஏதோ ஒன்றை கேட்பாங்க, நம்ம அதையே பார்த்து தான் ஆகணும். அதே மாதிரி ஆசிரியர் மாணவர் சதவீதம் கேட்பாங்க. இதெல்லாம் நான் என்ன செய்வேன்னா தொகுத்து உங்களுக்கு ஆன்லைன்ல எக்ஸாம் செய்யற மாதிரி, அதாவது ஒரு நாளைக்கு 10 அல்லது 15 கேள்விகளை செய்யற மாதிரி நான் உங்களுக்கு அனுப்புவேன். அப்ப இந்த சார்ட்டை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது இன்னொன்று அனுப்பியிருக்கிறேன் நான் உங்களுக்கு. அது என்னன்னு சொன்னா இந்த கல்வி சீர்திருத்தம். இது கடைசியா இப்ப 2026 சீர்திருத்தம் செய்யறதுக்காக முன்மொழியப்பட்டது. இப்ப தரம் ஒன்றுக்கு மட்டும்தான் இதை அறிமுகப்படுத்திருக்குது, ஏனைய வகுப்புகளுக்கு இன்னும் அறிமுகப்படுத்தல. அப்ப அதை கூட உங்கள்ட்ட கேட்பாங்க. இது எப்ப ஆரம்பமாயிடுச்சுங்கிற விஷயங்கள்ல இருந்து பாருங்க. என்சிஇ கொள்கை, தேசிய கல்வி ஆணைக்குழுவோட கொள்கை ஒப்பந்தம் எப்ப முடிவு செய்யப்பட்டதுங்கிறதுல இருந்து எப்ப நடைமுறைப்படுத்துறதுக்கான தகவல்ங்கிற ஆண்டெல்லாம் இதுல இருக்குது. அடுத்தது அதோட இலக்கு இருக்குது, கல்வியின் இலக்கம் நோக்குகள் இருக்குது. இப்போ உங்களுக்கு தெரியும் சீர்திருத்தங்களுக்கான தூண்கள் எல்லாம் இப்ப சில கேள்வியில ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. போன முறை இதை அறிமுகப்படுத்துறதுக்கு முதல்ல இந்த கேள்வியை கேட்டுட்டாங்க, எஸ்டீம் என்றால் என்ன. இப்ப எஸ்டீமை வச்சு கொண்டுதானே இந்த புதிய கல்வி சீர்திருத்தம் அறிமுகப்படுத்தப்படுது. நானும் தருவன், நீங்க இதுகளையும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்களா. அப்ப கல்விக்கான தூண்கள் 5 தூண்கள் தான் இது புதிய கல்வி சீர்திருத்தத்துல கொண்டு வரப்பட்டது. Right? பாடத்திட்ட சீர்திருத்தங்களுக்குள்ள அதுல என்னென்ன சீர்திருத்தங்கள் செய்யறாங்கங்கிற விஷயங்கள் எல்லாம் இதுல இருக்குது. ரைட். அதே மாதிரி ஒவ்வொரு வகுப்பிலையும் எத்தனை கட்டாய பாடங்கள் இருக்குது, மற்ற மேலதிகமான பாடங்கள் என்ன இருக்குது. அதுக்கு மேலதிக பாடங்கள் முதல்ல பாஸ்கெட் சப்ஜெக்ட் வந்துச்சு. இப்ப பாஸ்கெட் சப்ஜெக்ட் இல்ல 6ஆம் வகுப்புல இருந்து. அதுக்கு பாஸ்கெட் சப்ஜெக்ட் என்று சொல்லாம வேற பேர்கள் சொல்லியிருக்கிறாங்க, நிலைமாற்றுத்திறன் மொடியூல்கள் சொல்லி மொடியூல் அடிப்படையில போகுது. அப்படியான விஷயங்கள் எல்லாம் இதுல இருக்குது சீர்திருத்தத்துல. பாருங்க, முன்பள்ளி பருவம் 2 வருடம் புதிய கல்வி சீர்திருத்தத்தின்படி. அப்ப அதோட நோக்கம் என்னன்னு சொன்னா வாழ்நாள் முழுவதற்குமான கற்றல் அடித்தளம். அப்ப ஏற்கனவே பல தடவை கேட்டிருக்கிறாங்க முன்வள்ளி பருவம் எத்தனை வருடம் சொல்லி கேட்டிருக்குது. அதே மாதிரி அதுக்கான வயதில்லை என்னன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. இப்படி எல்லாம் கேள்வியில் வந்திருக்குது. பாருங்க, முதல் நிலைங்கிறது 5 வருடம், 2ஆம் நிலை 4 வருடம், சிரேஷ்ட இடைநிலை 2 வருடம். இப்படி ஒவ்வொன்றுக்குமான அந்த தரங்கள் எல்லாம் இங்கே இருக்குது. பாருங்க, இது எல்லாத்தையும் நீங்க பார்த்து கொண்டீங்கன்னா தெளிவான விளக்கம் வரும். நானும் இடையில உங்களுக்கு தனியே இதுக்கு வேறையா ஜெனரல் நாலேஜுக்கு தனியே நான் போட்டு உங்களுக்கு பிறகு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதுல சுருக்கங்கள் எடுத்து விளங்கப்படுத்துவேன். ஆனா நீங்க இப்போதைக்கு வாசிச்சு வச்சுக்கொள்ளுங்க. அதுல இந்த பல்கலைக்கழக கல்வியிலிருந்து முழுதுமே இதுல இருக்குது பாருங்க. அப்ப இது எல்லாத்தையுமே நீங்க இந்த தகவலையும் பார்த்து கொள்ளுங்க. இதுக்கு மேலதிகமாக இன்னும் நிறைய இருக்குது. நான் ஒவ்வொரு இதுலேயும் கடைசியில் கொஞ்சம் இந்த விஷயங்களையும் தருவேன். தனியே இதுக்கும் நான் உங்களுக்கு மேலதிகமாக ஆப்டிடியூட்டுக்கு மேலதிகமான கிளாஸ்கள் போட்டுக்கொள்வோம். ரைட், இவ்வளவுதான் இன்றைய தகவல். மிச்சத்தை நாங்கள் அடுத்த வகுப்புல பார்த்துக்கொள்வோம். அடுத்த வகுப்பு எப்படியுமே வார வீக்கில் நாங்கள் சாட்டர்டே வரைக்கும் போகாமல் முன்னுக்கு ஒரு வெனிஸ்டே அல்லது தேர்ஸ்டே வார மாதிரி ட்ரை பண்ணுவோம். அதுக்கு பிறகு உங்களுக்கு தொடர்ச்சியான ஒரு 4-5 வகுப்புகளுக்கு நான் டைம் டேபிள் முதலே முன்கூட்டியே தரக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்த வகுப்பு மட்டும் நாங்கள் முன்னுக்கு நடத்திட்டு என் பேப்பரில் உங்களுக்கு ரெடி பண்ணிட்டு தொடர்ச்சியான ஒரு டைம் டேபிளை நான் பிறகு தருவேன்.